அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளோட நேரம், காலத்த வந்து நம்ம இந்த மீட்டிங்க்காக நம்ம செலவழிச்சிருக்கோம். ஏன்னா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக MOA சார்பாக வந்து நடத்தப்படுகின்ற அந்த ப்ரோக்ராம்ல உங்க அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த மீட்டிங்கோட முக்கிய சீஃப் கெஸ்ட் வந்து பிரதர் யூசுப், முகமது யூசுப் ஃப்ரம் மேலப்பாளையம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, ஆ ரொம்ப ஆர்வமுள்ள சகோதரர். நம்ம மக்களுக்காக, மக்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்காக கல்வியின் மூலமா அவங்க வந்து நல்ல நிலைகளை அடையணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு சகோதரர். சொல்லப்போனா நான் எனக்கு முன்னாடி பிரதர் யூனுஸ், நாங்க 2 பேருமே அவரோட வழித்தடங்களை ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிரதர் யூசுப் வந்து அவரோட அண்டர் கிராஜுவேஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அண்ட் தென் அதுக்கப்புறம் அவர் ஐஐடி குவஹாட்டியில் மாஸ்டர்ஸ் படித்தாப்புல. நான் அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பிரதர் யூனுஸ் ஜிசி திருநெல்வேலியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எகைன் ஐஐடி குவஹாட்டியில் மாஸ்டர்ஸ் போனார். அதுக்கப்புறமா நான் வந்து ஜிசிடி கோயம்புத்தூரில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ அண்டர் கிராஜுவேஷன் 3 பேருமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சிருக்கோம். தென் மாஸ்டர்ஸ் வந்து 3 பேருமே ஐஐடி குவஹாட்டியில் தான் படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மேலப்பாளையத்தில் அந்த நேரங்களில் வந்து ஐஐடி பற்றிய விஷயங்கள் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதும் 12th படிக்கும் போதும் அந்த விஷயமே நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம கேள்விப்படலை. ஏன்னா ஸோ அது வந்து நம்ம அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும்போது தான் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இவ்வளோகான விஷயங்கள்லாம் இருக்குது, அது அந்த ஐஐடிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லா மக்களுக்கும் கிடைச்சதுன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதுக்காக முயற்சிகள் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட தான் இன்னைக்குள்ள இந்த மீட்டிங் வந்து இந்த வருஷத்தோட முதல் மீட்டிங்காக MOA மூலமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் பிரதர் யூசுப் வந்து அதுக்கப்புறமும் விடலை. ஐஐடி எம்டெக் முடிச்சாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் வேலைக்கு போனாலும் சரி, துபாயில் வேலையில் இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிஹெச்டிக்காக வந்து அவங்க ஐஐசி பெங்களூர், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு, ஐஐசி. அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரேங்கிங் உள்ள ஒரு ஐஐசி. ஸோ அதில் வந்து அவங்க பிஹெச்டி வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஏரோடைனமிக்ஸுங்கிறது வந்து டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ், ரொம்ப காம்ப்ளெக்ஸான உள்ள படிப்பு தான் அது. அதில் அவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்கிறது உண்மையிலே மேலப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி சரௌண்டிங்ஸ்லேருந்து நம்மளில் ஒருத்தராக போய் அவர் வந்து நமக்காக ஒரு ரோல் மாடலாக வந்து இன்னைக்கு இருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு அவங்க நம்மளோட மீட்டிங்கில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக, ஒரு முக்கிய பேச்சாளராக இருப்பது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. எதனால இந்த தலைப்பு நம்ம தேர்ந்தெடுத்தோம்? உலகின் தரம் உயர்ந்த கல்வி நிலையங்கள், இந்திய கல்வி நிலையங்கள் பற்றிய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரியணும். எதனால அந்த கல்வி நிலையங்கள்லாம் வந்து அவ்வளோ உலகம் தரம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கூகுள் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஆனால் கூகுளோட சிஇஓ, ஒன் ஆஃப் த சீஃப், அவர் வந்து ஐஐடி ப்ராடக்ட்ஸுங்கிறது இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அவரும் ஐஐடி கரக்பூரில் வந்து பிடெக் முடிச்சுட்டு தான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் நினைக்கிறேன், அது முடிச்சுட்டு அவரோட கெரியர் பாத்தில் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு கூகுளோட சிஇஓவாக இருக்காப்புல. ஸோ அதே போல் இன்னைக்கு OLX இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, தென் ஜொமேட்டோ, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களோட பொறுப்புதாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிச்சுட்டு போனவங்களா தான் இருக்காங்க. எதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம அதாவது படிப்பு எந்த கல்வி நிலையங்களை நம்ம படித்தாலும் திறமை வாய்ந்தவங்களா இருந்தோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஐஐடி வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, ஐஐடின்னு ஒரு டேக்ல வந்து அந்த குரோத் வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்லையா? கொரோனாவோட விஷயங்கள்ல வந்து கொரோனா கேசஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் குரோத்னு சொல்லுவாங்க. லீனியர் குரோத் கிடையாது. லீனியர்னா 0லேருந்து ஆரம்பிச்சு 1 to 1, 2 to 2, 3 to 3 அப்படி போய் லீனியராக போய் ரீச் அடைகிறது பதிலாக எக்ஸ்பொனன்ஷியல் குரோத் சடனாக இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் ஸ்டேபிள் ஆகி போகும். அதான் எக்ஸ்பொனன்ஷியல் குரோத். அப்போ ஐஐடி இந்த மாதிரி நல்ல உலக தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களை படிச்சுட்டு போறவங்களுடைய
வாழ்க்கை அவங்களோட கெரியர் பாத் எந்த அளவுக்கு உயரும்னு சொன்னா சடனா இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அட் த யங் ஏஜ் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். அண்ட் தென் அவங்களோட சக்ஸஸ் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து ஸ்டேபிளா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்குள்ள டாபிக். இதுல முக்கியமா நம்ம எல்லாருமே நம்ம பிரதர் யூசுஃபோட டாக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். Now I hand over the session to Brother Yusuf. Okay, Alhamdulillah. Thank you, Brother Ajmal Hassan. And thank you, organizers, particularly Yunus and Nasir. Okay, shall I will try to share my presentation and let's see that. Fine. ஸோ இன்ஷால்லா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஹோஸ்ட்டுக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து இன்ஷால்லா அந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து லெட்ஸ் டேக் இட் அப் ஒன் பை ஒன். ஓகே. அண்ட் யா ஸோ டெஃபினெட்லி லைக் எம்ஓஏ அவனுடைய ஒரு பெரிய எஃபர்ட்ல தான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும். அண்ட் இந்த இந்தியாவினுடைய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸை பற்றி இன்ஷால்லா பேசுகிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ் அதிகமாக யூஸ் பண்ணி இன்ஷால்லா பேசுகிறேன். ஸோ தட் இட் வில் ரீச் டு த லார்ஜர் ஆடியன்ஸ், அதிகமான மக்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதே மாதிரியே நான் பேசக்கூடும்போது இதே மாதிரி நான் எம்ஓயிலேருந்து நான் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதே மாதிரி நாட் ஓன்லி ஒரு 8th 9th 10th அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ப்ரீ பிரைமரி அண்ட் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க சொன்னாப்புல. அதுக்கேற்ற மாதிரி இன்ஷால்லா என்னுடைய கண்டென்ட்டை வந்து நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே. அண்ட் யா அவர் ப்ரீஃப் பண்ண மாதிரி வி ஆர் த ஐஐடியன்ஸ் ஃப்ரம் மேலப்பாளையம். நிறைய இருப்பாங்க அல்லாவுடைய கிருபையில். பட் ஆனால் ஒரு ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் இருக்குல்ல நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இது பண்ணியிருக்கோம். ரைட். இன்கேஸ் இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களில் யாரையா காண்டாக்ட் பண்ணுறாங்க யூ கேன் ரீச் டு அஸ். ஸோ அந்த தேங்க்யூவில் கூட வி ஹாவ் தட் இமெயில் information. Yeah. So inshallah, and okay, just make sure that Ajmal, can you hear me right? Yes. Okay, yes, fine. bro. Nice. Yes, it is audible. Alhamdulillah. Okay, the purpose of the contents in the contents வந்து இது வந்து எப்படின்னா ஒரு ஐஐடியோ இல்லை ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸோ, எந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டோ மெடிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்ட்ஸு சயின்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், லா இருக்கலாம். ஸோ அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணுங்கிறத நோக்கம் கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈச் டாபிக்ஸ்க்கு வந்து லார்ஜ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டை பற்றி பண்ணுறாந்தாலே அவ்வளோ ஆனால் பண்ணலாம். ஓகே. ஈவன் நீங்கள் இன்ஷால்லா ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐஐடியை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஐஐடியை மட்டும் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. பட் ரேதர் இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் எப்படி வியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து இதை பாருங்க. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்னுடைய ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்டுக்கு என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அண்ட் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன காம்படிஷன்ஸ் இருக்குது. ஓகே. இன்கேஸ் இது ஒரு பேரண்டாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ப்ரீ பிரைமரியில் இருக்கக்கூடிய ஒரு கிட்ஸாக இருக்கலாம், இல்லை பிரைமரி கிட்ஸ் அது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இதை ஒரு த்ரெட்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தட் வுட் பி குட். அவேர்னஸ் இல்லை அப்படின்னா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க. அது வந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய கோர்சஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்ஸ் உள்ள என்ட்ரு ஆகணுங்கிற ஆர்வமாக இருக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து எய்தர் கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டில் இருந்து ஓப்பன்லி அவைலபிள் டேட்டாலேருந்து எடுத்தது, ப்ளஸ் க்ளோஸ்டு சர்க்கிள்னுடைய அண்ட் ஐஐடி ஃப்ரெண்ட்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன் வாங்கினது. ரைட். யா. ஸோ யா திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் அ பிக்சர். ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் நம்ம இந்தியாவை மட்டும்தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் நாச் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து தே ஆர் நாட் லைக் அ ஃபியூ. ஓகே. ஸோ உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்ஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் லெட் மீ நேவிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி திருச்சி வந்து காமிச்சிருக்கேன் இந்த இதில் லெஃப்ட் சைடில். அண்ட் என்ஐடி திருச்சிங்கிறது ஒரு என்ஐடியினுடைய ஒரு பிக்சர். ஸோ இந்தியாவில் வந்து என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான காலேஜஸ் வந்து அரௌண்ட் 31 காலேஜஸ் இருக்குது. சிமிலர்லி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி ஐஐடியினுடைய ஒரு பிக்சர். சிமிலர்லி அரௌண்ட் லைக் 23 ஐஐடிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகே. ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா. நான் வந்து மேபி கம்மிங் ஸ்லைட்ஸில் இன்ஷால்லா நான் காமிக்கிறேன் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது தே ஆர் நாட் 1 or 2 இன்ஸ்டியூட்ஸ். இந்தியாவில் பார்த்தோன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. பட் அட் த சேம் டைம் அதுதான் வந்து டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே. அண்ட் அது என்னென்ன கோர்ஸ் படிக்கலாங்கிறதும் இன்ஷால்லா நான் அதை ப்ரீஃப் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க ஏஐஐஎம்எஸ். ஸோ எய்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ்னுடைய டெல்லியினுடைய பிக்சர். ஸோ 15 எய்ம்ஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அடிஷ்னலாக ஃபியூ எய்ம்ஸ் வந்து பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது.
Similarly, management படிக்கணும்னா IIMs, Indian Institute of Management, again like 20 more than 20 institutes இருக்குது. Similarly, IISc பெங்களூர் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் படிக்கணும் அப்படின்னா இந்த பெங்களூர்ல இருக்க இந்த இன்ஸ்டியூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போகலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ், ஸோ அரௌண்ட் 3 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா மோர் தென் 20 இருக்குது. ஸோ ஒன் பிக்சர் ஃப்ரம் NIFT Mumbai. IISc, ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகே, இது வந்து 7 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அண்ட் ஆர்மி நேவி இதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான சர்டன் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, ஸோ விச் இஸ் இன் சென்னையில் இருக்குது. இது மெரைன் இன்ஜினியரிங் அது சம்மந்தமான படிப்புகள் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், மேத்தமெட்டிக்ஸ் இல்லாட்டினா வந்து அது சார்ந்த ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த காம்பினேஷன்ஸில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல டாப் மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல நான் படிக்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அ பிக்சர். ஓகே, ஸோ இன்ஷால்லா பிஃபோர் கெட் இன் டு த டீடைல்ஸ், நம்ம வந்து இப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபாஸ்ட் கான்டாக்ட் தான் சொல்லணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுமோ அந்த இதில் பார்த்ததுல ஃப்ரம் மேலப்பாளையம் வி ஹவ் பிக்ட் அப் தீஸ் 4. ஓகே, ஏன்னா அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ மேஜர் ஃபோக்கஸாக பிடெக்கை பார்க்குறோம். டெஃபினெட்லி மாஸ்டர் அண்ட் PhD வந்து they are definitely worth to include in this slide. பட் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் பசங்கள், ஸ்கூல் பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா மாஸ்டர் அந்த ஆல்ரெடி பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐஐடியினுடைய அவேர்னஸ் இருக்கும், இல்லைன்னா சம் மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். பட் பிடெக் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணுங்கிறதுக்கான இந்த ஸ்லைட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அதில் வந்து ஃப்ரம் த லெஃப்ட் நம்ம பார்க்கலாம் அலி அக்பர் ஷஹாபுதீன். ஸோ இவர் வந்து த்ரூ SAT-2 எக்ஸாம் மூலமாட்டு NIT Trichy ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ 2015 பேட்ச் அண்ட் கரண்ட்லி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ளஸ் JB Morgan. Similarly, another NIT Trichy graduate, okay, Mohammad Arshad. So he was SAT-ல 2190 எடுத்திருக்காரு and CBSE-ல 94.6%. Again, BTech 2018 batch. Currently, he is doing master degree in Munich, German-ல பண்ணிட்டு இருக்காரு. And Akil Hussain, BTech Mechanical, again from NIT Trichy product and 2019 batch. And currently is from mechanical engineering and currently is working as a mechanical maintenance engineer from Reliance Industries. அதே போல சிக்கந்தர் பாதுஷா, MTech structural engineering from 2020 batch from NIT Agartala. ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு KEC இன்டர்நேஷனல் லிமிடெட். ஓகே, இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷனல் ஸ்லைட். ஓகே, இன்ஷால்லா வி வாண்ட் டு see that இந்த ஸ்லைடை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா NITங்கிற இடம்னா ரீப்ளேஸாக இன்ஷால்லா IITன்னு வரணும். ஓகே, ஸோ ஐ மீன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னா அண்ட் இஃப் அட் ஆல் ஐ மீன் லைக் அதிகமான கேலிபர் இருந்துச்சு அப்படின்னா ஈவன் வந்து யூஎஸ்னுடைய டாப் இன்ஸ்டியூட்ஸில் போய் படித்து அதுக்குண்டான ஒரு 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 டெசிக்னேஷன் இன்ஷால்லா நம்ம வந்து இதே மாதிரி ஸ்லைட்ஸ்லாம் வந்து இன்னும் ஃபில் ஆகணும். ரைட், ஜம்ப் இன் டு தட் நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ முதல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டாப் இன்ஸ்டியூட்னு சொல்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சில இன்ஸ்டியூட்ஸை வந்து தீஸ் ஆர் த டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லி அது ரெகக்னைஸ் பண்ணியிருக்குது. அந்த ரெகக்னிஷனுக்கு பேர் வந்து இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ தரம் வாய்ந்த இந்தியாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லி. அண்ட் இது வந்து பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா அது டிசைட் பண்ணுது. அண்ட் இது எதை இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவை வைக்குது அப்படின்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஹைலி ஸ்கில்டு பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்ஸை ரெகக்னைஸ் பண்ணி இந்த லேபிளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த ரெகக்னிஷன் வந்து அலாங் வித் தட் ரெகக்னிஷன் லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜஸ்க்கு நிறைய ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து as of 2020ல 159 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லா ஸ்ட்ரீமையும் கவர் பண்ணுது. இன்ஜினியரிங் இருக்கலாம், டெக்னாலஜி, மெடிசன் ஃபீல்டு, டிசைன் ஃபீல்டு, சயின்ஸ் எஜுகேஷன், ரிசர்ச், பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபார்மாசிட்டிக்கல் மருத்துவம் சம்பந்தமான படிப்பு, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான படிப்பு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஃபீல்டுலேயும் அவங்க நல்ல இன்ஸ்டியூட்ஸ், பெஸ்ட் இன்ஸ்டியூட்டை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அந்த அம்பரலா கீழே கொண்டு வராங்க. அதுக்கு ஃபண்டிங் ப்ரொவைடர் ஒன்று, அதுக்கப்புறம் தி எம்பவர் டு அவார்ட் டிகிரிஸ். ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் அட்டானமஸ் இன்ஸ்டியூட்ஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுவே கரிக்குலமை டிசைட் பண்ணும், அதுவே வந்து எக்ஸாம் பேட்டர்ன்ஸை வந்து அந்த காலேஜஸ் வந்து டிசைட் பண்ணும், யாருக்கு டிகிரி அவார்ட் பண்ணணுங்கிறது அதுவே டிசைட் பண்ணணும், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணலாம், எப்படி ஃபங்க்ஷன் ஆகலாம். இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் பாடி வந்து ஆக்ட் ஆகிற மாதிரியே வந்து அந்த காலேஜஸ் வந்து ஆக்ட் ஆகும். ரைட்,
ஸோ அதே மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, என்னென்ன லேபிளுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடின்னு சொல்லுவாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமிச்சிருக்கேன். இந்தியாவில் 23 பிளேசஸில் இருக்குது. ஓகே, அதில் வந்து ஆல் டுகெதர் இந்த 23 காலேஜஸையும் வைக்க பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இருக்குது, கேரளாவில் வந்து பாலக்காடில் இருக்குது, அண்ட் திருப்பதி, தர்வாத். ஸோ இதே மாதிரி மெயின் சிட்டிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே, ஐஐடி பாம்பே இருக்குது, ஐஐடி ஹைதராபாத் இருக்குது, ஐஐடி கான்பூர், ஐஐடி கரக்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐடி கவுஹாத்தி. ஸோ இந்தியாவில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஓகே, அண்ட் அரௌண்ட் 16,000 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது. பிடெக், பிஇ படிக்கணும், அதை பிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த 16,000 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டாக அரௌண்ட் லைக் 25,000 மாஸ்டர் டிகிரி, ஹையர் டிகிரி படிக்கக்கூடிய சீட்ஸ் வந்து இருக்குது. பிஜி டிகிரி, எம்டெக், எம்இ, எம்எஸ்சி, எம்எஸ் ரிசர்ச், ஸோ இன்டகிரேட்டட் பிஹெச்டி படிக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இதில் ஐ மீன் லைக் தெர் ஆர் 7 இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ஏன்னா வந்து தே ஸ்டார்டட் வெரி ஏர்லி. அவங்க வந்து நான் அந்த செகண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே வந்து 1947க்கு அப்புறம் ஒரு பிளானிங் வந்து அப்போவே ஆரம்பிச்ச இன்ஸ்டியூட்ஸ். ஸோ தோஸ் ஆர் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் பை ரெப்புடேஷன். பட் அந்த 7 இன்ஸ்டியூட்ஸ் இல்லாமல் அதிகமான இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நமக்கு இன்ஷால்லா ஐ மீன் ஒரு இந்த மாதிரியான காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவினுடைய எந்த பகுதியை கூட போய் படிக்கலாம். ஓகே, எல்லா காலேஜஸுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தே ஆர் த பெஸ்ட். ஸோ பட் தெர் ஆர் த பீரியாரிட்டிஸ், ரேங்கிங் இருக்குது, பட் ஐஐடி தான் த பெஸ்ட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் 31 பிளேசஸ்ல இருக்குது. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி திருச்சிராப்பள்ளி இருக்குது, காரைக்கால் இருக்குது. சிமிலர்லி கேலிக்கட், சூரத்கல் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் த ஐ மீன் லைக் திருச்சிராப்பள்ளி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இன் என்ஐடிஸ். ஓகே, வாரங்கல் இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரியே ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா. ஸோ 23,500 பேச்சுலர் சீட்ஸ் இருக்குது, அண்ட் அரௌண்ட் லைக் 16,600 போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இப்போ இன்ஷால்லா இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸுக்கு என்ன எக்ஸாம்ஸ் மூலமா போக முடியுங்கிறது இன்ஷால்லா கமிங் ஸ்லைட்ஸை சொல்றேன். இன்ஷால்லா இப்போ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காண்டி எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இது ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ரெண்டுமே வந்து இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன்ஸ்டியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும், அதில் வந்து இந்தியாவில் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எய்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ 15 ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. தோஸ் ஆர் இன் கிரீன் கலர்ஸ். அண்ட் ரிமைனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தோஸ் ஆர் இன் கைண்ட் ஆஃப் ஆரஞ்ச் கலர். ஸோ இன்னும் மதுரையிலையும் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, எய்தர் பிளானிங்ல இருக்குது இல்லாட்டினா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. ஸோ பட் இன்ஜினியரிங்கை பார்க்கும்போது இஃப் யூ லுக் அட் தட் 1200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் தான் இருக்குது, அண்ட் பிஜி சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கணும், அதுவும் வந்து பர்டிகுலராக மேனேஜ்மெண்ட்ங்கிறது பேச்சுலர் இல்லாமல் மாஸ்டர் டிகிரியில் வந்து எம்பிஏ படிக்கணும், இல்லை அதர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தோன்னா ஐஏஎம் சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்தியாவில் 20 பிளேசஸ்ல இருக்குது. ஸோ இஃப் யூ சி தட் எகெயின் இட் ஸ்ப்ரெட். அதுலேயும் வந்து சில இன்ஸ்டியூட்ஸ் ரேங்கிங் ஆர்டரில் பார்த்தோன்னா ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐஐஎம் அகமதாபாத், ஐஐஎம் பெங்களூர், ஐஐஎம் கல்கட்டா. ஸோ தோஸ் ஆர் த டாப் 3 இன்ஸ்டியூட்ஸ். பட் பெஸ்ட்னு சொல்லனா எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, மற்ற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஆஃப்டர் தட், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் படிக்கணும், ஓகே, பேசிக் சயின்சஸ் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஐசர்ன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் 7 பிளேசஸ்ல இருக்குது. அண்ட் ஓகே, இந்த ஐஐஎம்ஸை பார்க்கும்போது எம்பிஏ ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஐசரை பார்க்கும்போது 1325 ஸ்டூடெண்ட்ஸ் சோஃபார் எடுக்கிறாங்க, பிஎஸ் எம்எஸ் கோர்சஸுக்கு, பேச்சுலர் இன் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் இன் சயின்ஸ். அடுத்து நான் வந்து மருத்துவம் சம்பந்தமான ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்னா மெடிசன் ஒன்று, மருந்து சம்பந்தமான ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்னா ஃபார்மாசிட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எகெயின் இந்தியாவில் 7 பிளேசஸ்ல இருக்குது, ஹைதராபாத், கொல்கட்டா, கவுஹாத்தி, அகமதாபாத், ரேபரேலி, மொஹாலி அண்ட் ஹாஜிப்பூர்ல இருக்குது. எகெயின் லைக் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அண்ட் டாக்டரல் டிகிரிஸ் வந்து இருக்குது. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IIITன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் 25 பிளேசஸ்ல இருக்குது. அதில் 2 குரூப்பு, ப்ளூஸ் அண்ட் கிரீன்ஸ் இருக்குது. ப்ளூஸுங்கிறது வந்து ட்ரிபிள் பின்னு சொல்லுவாங்க,
பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல வந்து பண்றது. அண்ட் கிரீன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஃபண்டிங்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறாங்க, இந்த மாதிரியான காலேஜஸ்ல படிக்கலாம். ஈவன் ஐஐடிஸ் என்ஐடிஸ்ல கூட டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. அது போக பர்டிகுலர்லி எம்பசைஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா இந்த மாதிரி காலேஜஸ்ல படிக்கலாம். அரௌண்ட் 4000 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது அண்ட் மெனி போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது. ஸோ அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ்னா பிடெக், பிஇ அந்த மாதிரியான டிகிரிஸ், அண்ட் மாஸ்டர் டிகிரிங்கிறது எம்டெக், எம்இ, எம்எஸ்சி, ஸோ இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அண்ட் பிஹெச்டி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் டிசைன் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும். இந்தியாவில் 5 பிளேசஸ்ல இருக்குது. ஸோ தே ஆஃபரிங் பிடெஸ், பேச்சுலர் இன் டிசைன், மாஸ்டர் இன் டிசைன் அண்ட் பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க. விஜயவாடா, போபால், அகமதாபாத், குருஷேத்ரா அண்ட் ஜோஹத்ல இருக்குது. அண்ட் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கணும், எஸ்பிஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க அந்த ரிலேட்டட் ஃபீல்டு படிக்கணும், ஆர்கிடெக்சர், பி ஆர்க் படிக்கணும், பி பிளானிங் பண்ணணும், ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து 3 பிளேசஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ், ஐ மீன் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லையும் டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நிறைய ஃபீல்டுக்கு இருக்குது. பட் ஸ்டில் இங்க நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அம்ப்ரலாக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்காண்டி. ரைட். இது போக நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் பார்க்கலாம், விச் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். அதே மாதிரி வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், ஓகே, பெங்களூர்ல இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது. மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் படிக்கணும், அந்த மாதிரியான கான்செப்ட் படிக்கிறதுக்கு இந்தியாவில் வந்து 6 பிளேசஸ்ல வந்து இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஓகே, அது போக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கணும் 20 பிளேசஸ்ல இந்தியாவில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் இருக்குது. அண்ட் அட்டாமிக் ரிசர்ச், ஐஜிகார் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சென்னையில் இருக்குது. தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா, வேர் இட் ஆஃபர்ஸ் லைக் நமக்கு பேச்சுலர் டிகிரி இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அண்ட் பிஹெச்டி ஆஃபர் பண்ணுறாங்க. பட் பேச்சுலர் டிகிரி நான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் சென்னையிலே இருக்குது, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, அண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நான் ஃபர்தர் ஸ்டடீஸ் ஹையர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நிம்ஹான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பெங்களூரில் இருக்குது. ஓகே, சைக்காட்ரி அண்ட் நியூரோ சயின்சஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் வந்து டாப் கிளாஸ், ஒன் ஆஃப் த டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் படிக்கணும் அப்படின்னா ஜேஎன்சிஏஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, ஸோ பெங்களூர்ல எகெயின் பெங்களூர்ல இருக்குது. அண்ட் டியூபர்குலோசிஸ் இன்ஸ்டியூட்ஸ், சிங்கிள் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இட் கம்ஸ் அண்டர் லைக் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ட் ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் கூட இதை எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் அம்ப்ரெலால வருது. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ காமிச்சோம். இதில் இவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் ஆர்வம் இருக்குது, இல்லை டெக்னாலஜி படிக்கணும், இல்லை சயின்ஸ் படிக்கணும், இல்லை மெடிக்கல் படிக்கணும், ஃபார்மாசிட்டிக்கல் படிக்கணும், மேனேஜ்மெண்ட் படிக்கணும், எதுவானாலும் இருக்கலாம். பட் நான் இப்போ இன்ஷால்லா இப்போ காமிக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் வந்து ஐஐடியை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுக்க போகிறேன். இதே ப்ரீஃபிங்கை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்க, கோரிலேட் பண்ணீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸ் கூட அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிக்கு சொல்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஜாப் கிடைக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து நான் டாப் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெரைவ் பண்ணும்போது இதே மாதிரி எய்ம்ஸ்ல படிச்சாலும் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல டாப் கிளாஸ். அது எல்லாத்துலயும் ஃபெசிலிட்டிலையும் சரி, மற்ற விஷயத்தையும் சரி. இதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க படித்தீங்க அப்படின்னா இதுல என்ன நீங்க பாக்குறீங்களோ அதை நீங்க அப்படியே மற்ற இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லைக் ஒரு ஃபேன்சியா சொல்லணும்னா ட்ரீம் செரிஸ்ட் பை த ரேர். ஓகே, ஏன்னா கம்மிங் ஸ்லைட்ஸ்ல நீங்க பாப்பீங்க எல்லாத்துக்கும் அதனுடைய கிடைச்சிருது இல்லை. ஈவன் பணம் இருந்தா கூட இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் போக முடியாது. ஓகே, ஸோ ஃபுல்லி மெரிட்ஸ் அண்ட் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன், அவ்வளோதான். தவிர இந்த இன்ஸ்டியூட்ஸுக்கு போகணும்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல போக முடியாது. அண்ட் இங்க வந்து ஆல்தோ லைக் 23 இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலும் 7 இன்ஸ்டியூட்ஸ் அங்கே ஜஸ்ட் ஒரு பிக்டோரியலா காமிச்சிருக்கேன். ஐஐடி மெட்ராஸ் சென்னையில் இருக்கு, ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, ஐஐடி கவுஹாத்தி, ஐஐடி ரூர்க்கி, and IIT Kharagpur and IIT Kanpur. Okay, those are the 7 premier institutes, but altogether there are 23. ரைட். ஏன் இந்த செவன் இன்ஸ்டியூட்ஸை நான் பிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இந்தியாவினுடைய ரேங்கிங், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், ஏன்னா டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்தியாவில் மோர் தென் 5000 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அவுட் ஆஃப் தட் 500 மட்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, இவ்வளவு இன்ஸ்டியூட்ஸ் இருந்தும் இந்த 7 இன்ஸ்டியூட்ஸ் பிக் பண்ணக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மனிதவள மேம்பாட்டுத்துறை அது கொடுக்கக்கூடிய அந்த ரேங்கிங், டெக்னாலஜி இன்ஜினியரிங்ல பெஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடும்போது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜஸ் மட்டும்தான் வந்து ஷஃபிள் ஆகி வரும். ஓகே, ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், ஐஐடி டெல்லி, பாம்பே, கரக்பூர், கான்பூர், கவுஹாத்தி, ரூர்க்கி. ஓகே, இந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் டாப் 10 பிளேசஸ்ல வந்து ஷஃபிள் ஆகி வரும். ஐ மீன் இந்த மெட்ரிக்ஸ் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பற்றி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டேக் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஜாப் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, எந்த ரிசர்ச் என்ன அளவுக்கு நடக்குது, ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கேம்பஸ்னுடைய டெவலப்மெண்ட் நிறைய மெட்ரிக்ஸை வச்சு கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் தீஸ் ஆர் த இன்ஸ்டியூட்ஸ் வில் கம் இன் டாப் 10. ஓகே, ரைட். அண்ட் ஜென்ரலா 23 இன்ஸ்டியூட்டுக்கு ஜென்ரலா பிரீஃப் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து அந்த இந்தியாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கல்லூரிகள்ல இந்த ஐஐடிஸ் வருது. அண்ட் என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூட்ஸ்னுடைய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பர்பஸ் இல்லை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஐஐடின்னு சொல்லி 23 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் லைக் இண்டிபெண்டன்ஸ் 1947ல இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ரெனவுன் இன்ஸ்டியூட்ஸ் பார்க்குது, அதனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்னுடைய டாப் இன்ஸ்டியூட், ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட்ஸ் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா எம்ஐடின்னு சொல்லுவாங்க, மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆஸ்பெக்ட்லையும் சரி, இல்லாட்டி வந்து அந்த நேஷனுக்கு யூஎஸ்க்கு அது சயின்டிஃபிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்பர் ஆஃப் நோபல் லாரட்டிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சம்டைம் பேக் இன் டைம்ல பார்க்கும்போது 60-65 பிளஸ் நோபல் லாரட்டிஸ் அந்த எம்ஐடியில் இருந்தே வந்திருக்காங்க. ஓகே, இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ், சோஷியல் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் இந்த ஐஐடிஸ். எய்தர் ஐஐடியை பேசிக்கா ஸ்கிராச்ல இருந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த காலேஜஸை உருவாக்கி இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி நல்ல பிரைட்டா ஷைன் ஆயிருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து ஐஐடி ரெப்புடேஷன்ஸ் கொடுத்து லேபிள் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்னுடைய மெயின் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஹை எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இந்தியாவில் 23 இன்ஸ்டியூட்ஸ் ஐஐடிஸ் இருக்குது அண்ட் 16,000 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரியே வந்து 25,000 வந்து போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்குது. அண்ட் அதில் நான் சொன்ன மாதிரி 7 ஐஐடிஸ் வந்து தே ஆர் நோன் ஃபார் தியர் பிராண்ட். ஓகே, அண்ட் ஜென்ரல் அந்த ஐஐடிஸ்ல வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஹாஸ் அ பிக் கேம்பஸ். ஓகே, அதனுடைய கேம்பஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு ஊர் அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராக இருக்கும்போது அந்த ஊருக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் அந்த ஊரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்கல்டிஸ் தங்குவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தங்குவாங்க. ஓகே, மேரிட் ஃபேமிலிஸ், ஐ மீன் மேரிட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபேமிலி தங்குவாங்க. இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் தங்குவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது ஒரு ஊர் மாதிரியே இருக்கும் அந்த கல்ச்சர். அதுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ், சூப்பர் மார்க்கெட், ஏடிஎம்ஸ், பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், மெடிக்கல், ஓகே, ஸோ ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள இருக்கும். இன்டோர், அவுட்டோர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள இருக்கும். அதாவது அத்தியாவசிய தேவைங்கிறதுக்கு வந்து வெளியில போக வேண்டிய நீடு இருக்காது. அது உள்ளே அந்த கேம்பஸ் உள்ளே, பிக் கேம்பஸ் உள்ளே எல்லாம் இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸா ஒரு 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 என்டர் ஆகும்போது என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஐ மீன் பிக்டோரியலா ரைட் சைட் சொல்லியிருக்கேன், பட் யூ கேன் see it. எக்ஸலண்ட் டீச்சிங். ஓகே, ஸோ டீச்சிங் சொல்லும்போது என்ன அப்படின்னா, இட் வில் மேக் அ பிரைட் டிஃபரன்ஸ். அதாவது எப்படின்னா ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து என்ன மாதிரியான எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான டீச்சிங், ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், கான்செப்சுவல், குழந்தைக்கு அந்த கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் ரொம்ப புரிஞ்சாதான் அதை பயன்படுத்தக்கூடிய திறன் வந்து வளரும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு வெல் ஃபோக்கஸ்டு டீச்சிங், ஆல்சோ அட்வான்ஸ், அதனால வந்து ரொம்ப அவுடேட்டட் டீச்சிங் இருக்காது, ப்ளஸ் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் டீச்சிங்காக இருக்கும். அந்த மாதிரியான டீச்சிங் வந்து அந்த இன்ஸ்டியூட்ஸில் கிடைக்கும். அண்ட் ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ், ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் படித்தவங்க அல்லது யூஎஸ்னுடைய டாப் காலேஜஸ், வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டாப் காலேஜஸில் படித்த ஃபேக்கல்டிஸுக்கு இந்த மாதிரியான இந்தியாவில் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்குள்ள வரணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக போட்டி போட்டு அந்த ஃபேக்கல்டிஸ் வருவாங்க, அதே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, லைப்ரரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைட் 11-12 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். லைப்ரரிஸ்ல வந்து நாட் ஓன்லி புக்ஸ், இட் ஹேஸ் லைக் 24 hours இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் ஆக்சஸ் பண்ணனா அண்ட் அட்வான்ஸ் ரிசர்ச் என்ன நடக்கணும் நம்ம வந்து தேடணும். இதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், யூ கேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைப்ரரி. அண்ட் சூப்பர் ரிசர்ச் லேப், சுப்பீரியர் ரிசர்ச் லேப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஃபைனான்ஸில் வந்து ஹெவி பட்ஜெட்டில் வந்து அந்த மாதிரியான லேப்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சில ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜஸ் போய் தான் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க.
ஓகே. கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கும். எல்லா இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்கும் சொல்ல வரல. பட் எல்லா இன்ஸ்டிடியூட்ஸும் ஆக்சஸபிள் இருக்கும். நீங்க வந்து என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய ரிசர்ச்சுக்கு வந்து என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ ஒண்ணா வச்சு சில சாஃப்ட்வேர ரன் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா, அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஓகே. அது போக ரொம்ப எம்பசைஸா பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த காலேஜஸ் வந்து ஆஸ் பர் த INI ஓகே இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ங்கிற அந்த அம்ப்ரலா கீழ வரதுனால, இதனுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 6 ஸ்டூடண்ட்ஸுக்கு இல்லாட்டி டு த மேக்ஸிமம் 8 ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு ஃபேக்கல்டி இருக்கணும். ஸ்டாஃப் கிடையாது. ஃபேக்கல்டி டீச்சிங் ஃபேக்கல்டி இருக்கணுங்கிற ரெக்வயர்மெண்ட் இருக்குது. அது போக லாட் ஆஃப் கல்ச்சரல் டெக்னிக்கல் ஈவென்ட்ஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், இன்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ் வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அண்ட் இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்ல முடியாது. தே வில் பி லைக் ஒன் ஆஃப் த சுப்பீரியர் குவாலிட்டி அண்ட் தே வில் ஃபங்க்ஷன் ஆல் த டைம். ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் வியூஸுக்கு ஜஸ்ட் ஃபில் யுவர் ஐஸ். ஓகே. என்னெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஐ ஜஸ்ட் ரேண்டம்லி பிக்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் IIT கான்பூர்னுடைய ஸ்விம்மிங் பூல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க. IIT கவுஹாத்தினுடைய ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே. there is next view. And IIT பாம்பேனுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் வியூ. ஓகே. சிமிலர்லி லைக் அவுட்டோர் வியூ வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் IIT-னுடைய வியூ அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னுடைய வியூ. ஓகே. there are thousands of computers are put together. And indoor stadium, gym, outdoor stadiums, and the symposium and other conference facilities நீங்க பார்க்கலாம். ஓகே. இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரைட். அண்ட் ஜஸ்ட் இன்னொரு கிளிம்ஸ் கொடுக்கறதுக்காண்டி இந்த 7 IITs மட்டும் ஸ்லைட்டா ப்ரீஃப் பண்றேன். ஓகே. அண்ட் ஜஸ்ட் ஐ மீன் லைக் நம்ம எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஜஸ்ட் ஐடியா கொடுக்கறதுக்காண்டி சொல்றேன். நம்ம மேலப்பாளையம்ங்கிற ஊர் தெரிஞ்சவங்களுக்காண்டி சொல்றேன். மேலப்பாளையம்ங்கிற ஊர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும். ஓகே. 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டோட்டலி வந்து 4 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு வச்சோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1000 ஏக்கர்ஸ். ஓகே. அண்ட் 1000 ஏக்கர்ஸ் மேலப்பாளையத்தில் எத்தனை லட்சம் இருக்கும் நமக்கு தெரியும். ரைட். ஸோ அதை ஒரு கம்பேரிசனா வச்சு இந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஒரு மேலப்பாளையத்தை மாதிரி கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் IIT பாம்பே 1958ல வந்து ஃபவுண்ட் ஆயிருக்குது. அண்ட் 550 ஏக்கர்ஸ் மேலப்பாளையம் மாதிரி ஒரு ஹாஃப் இருக்குது, மோர் தென் ஹாஃப் இருக்குது. ஜஸ்ட் 4000 UG ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் 4 இயர்ஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 4000 BE BTech ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அண்ட் 600 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஓகே. அண்ட் ஈவன் லைக் IIT பாம்பேனுடைய கேம்பஸ் வந்து இஸ் டெசிக்னேட்டட் அஸ் ஃபாரஸ்ட். ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பில்டிங்ஸா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இட் ஹாஸ் அ வண்டர்ஃபுல் வியூ அண்ட் வண்டர்ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் செகண்ட் IIT டெல்லி. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே டைம் ஃப்ரேம்ல வந்து டெவலப் ஆன இன்ஸ்டியூட். 1961, 375 acres in the middle of the main city, and 3800 undergraduate students and 650 faculties. ஓகே. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிக்சர்ஸ் தான். அங்கே போனால் தான் உங்களுக்கு அந்த கேம்பஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அருமையான கேம்பஸ். அண்ட் IIT கவுஹாத்தி நாங்கள் படித்த காலேஜஸ் 1994 ஒன் ஆஃப் த ரீசன்ட் IITs. ஐ மீன் 7ல வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ட் IIT. 700 ஏக்கர்ஸ் ஊர் மாதிரி 0.7 times இருக்குது. 2600 UG ஸ்டூடெண்ட்ஸ், 2600 UG ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 400 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. இந்த கேம்பஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்பஸினுடைய 70% வந்து பிரம்மபுத்திரா ரிவர் அப்படியே கவர் பண்ணியிருப்போம். வண்டர்ஃபுல் வியூவா இருக்கும். புது கேம்பஸ், புது பில்டிங், ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஐ மீன் அவுட்டர் வியூ மட்டும் இல்லை, இன்னர் வியூவும் தான். தென் IIT கான்பூர், அதுவும் வந்து 1959 வந்து டைம் ஃப்ரேம்ல வந்தது. 1000 ஏக்கர் மேலப்பாளையம் மாதிரி ஒரு ஊர். பட் ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, மேலப்பாளையத்தில் 4 லட்சம் பேர் இருக்கும். பட் இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்ல வாழக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஓகே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலேஜஸ்னுடைய வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் 3600 BTech BE UG ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் 450 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அண்ட் IIT கரக்பூர் ஓகே ஃபவுண்டட் இன் 1951ல ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. 2150 ஏக்கர்ஸ் கிரீன் ஏரியா. ஓகே. ஊர் மாதிரி 2 மடங்கு. 6200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 781 ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்றாங்க, டீச்சிங் ஃபேக்கல்டிஸ். அது போக நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஒர்க் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு. IIT மெட்ராஸ், ஐ திங்க் யூ கேன் ரெகக்னைஸ் இட். லைக் எவ்வளோ ஹாட் சென்னை சிட்டி அவ்வளோ ஜங்கிளா இருக்குது. என்ன காங்கிரீட் ஜங்கிளுக்கு இடையில ஒரு ஃபாரஸ்ட் ஜங்கிள் இருக்குது. ஓகே. கிரீனிஷ் ஏரியா, தட்ஸ் IIT மெட்ராஸ். ஓகே. அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ் அப்படியே ரைஸ் ஆகி இருக்குது இன் பிட்வீன். ஸோ சேம் டைம் ஃப்ரேம்ல வந்திருக்குது. 1959 ஏரியல் வியூவை எவ்வளோ அழகாக காமிக்குது பாருங்க. இதுலேயே தெரியலாம் ஒரு காமனான மக்களுக்கு இடையில எவ்வளோ ஐசோலேட் ஆகி அந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்குதுன்ட்டு. 620 ஏக்கர்ஸ்
ஓகே 4000 அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 600 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஐஐடி ரூர்க்கி ஃபவுண்டட் இன் 1847, பட் அந்த 1947க்கு அப்புறம் ஐஐடியா ரெகக்னைஸ் ஆகிருக்குது. 365 acres, பேலஸ் மாதிரி இருக்குது. அண்ட் 3600 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 500 ஃபேக்கல்டிஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம இன்ஷால்லா இப்போ பார்க்கலாம் வை லைக்கணும் இது வந்து ஏன் இவ்வளவு ஃபேன்சியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது அதில் என்னதான் இருக்குது இந்த ஐஐடிஸில் அப்படின்னு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு லெட்ஸ் கெட் இன் டு தட். இட் எக்ஸீட் இன் மெனி மெட்ரிக்ஸ். ஓகே, எந்தெந்த மெட்ரிக்ஸ்லாம் அது எக்ஸீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்டே வந்து என்ன அப்படின்னா ஃபண்டு. ஓகே, ஒரு ஐஐடிஸ் இல்லை எந்த ஒரு காலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 2 ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். 2 ஆஸ்பெக்டில் அந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த காலேஜினுடைய டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஃபண்ட், சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ ரிசர்ச் லேப் வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், கேம்பஸ் வந்து ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு வந்து அவங்களுக்கு சர்ப்ளஸாக வருதா, ஓகே ஒரு ரெக்குவயர்மெண்ட் இல்லாமல் கண்டிஷன் இல்லாமல் அது வருதா அப்படின்னா அது ஒன்று ரொம்ப மெயின். ரெண்டாவது எவ்வளோதான் ஃபண்ட் இருந்தாலும் சரிதான் குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய குவாலிட்டி இல்லை அப்படின்னா அப்சைட் டவுன் என்ன கூட அது பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஆகாது. ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஃபண்டிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்தியாவினுடைய டோட்டல் எஜுகேஷனல் ஃபண்ட், கல்விக்காக இந்தியா அளிக்கக்கூடிய ஃபண்டுன்னு பார்த்தோம்னா வருஷம் அலோகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 8000 crores அபவுட் தட் அந்த ரேஞ்சில் வந்து அலோகேட் பண்ணுது. அந்த 8000 crores நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்தியாவில் இன்ஜினியரிங் காலேஜஸே வந்து நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸே வந்து 5000 மேலே இருக்குது. பட் நீங்கள் மற்ற இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சயின்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல் எல்லாத்தையும் நீங்கள் அந்த லிஸ்ட் ஆஃப் எடுத்தீங்கன்னா எவ்வளோ காலேஜஸ் இருக்கும். அவ்வளோ காலேஜஸுக்கும் எஜுகேஷனல் ஃபண்டிங் இந்தியா கொடுக்கக்கூடிய டோட்டல் எஜுகேஷனல் ஃபண்டிங்கோடைய பட்ஜெட்டில் பார்க்கும்போது 25% இந்த 23 காலேஜுக்கு மட்டும் போகுது. ஓகே, ஸோ அரௌண்ட் லைக் மோர் தென் 2000 crores, மோர் தென் 1/4 வந்து இந்த ஐஐடிஸுக்கு போகுது. அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐஐடியுமே வந்து 90 crore-லேருந்து 130 crores வந்து இயர்லி வருஷம் ரிசீவ் பண்ணும். ஓகே, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டு. பட் இந்த ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, இந்த மாதிரியான காலேஜஸ்ல படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒர்க் பண்ணவங்க அவங்க வந்து அலுமினி சொல்லுவாங்க. அந்த அலுமினி எவ்வளவு ஏர்னிங் பண்றாங்க பாருங்க. தே ஆர் கிவிங் லைக் டொனேட் பண்ணக்கூடிய ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா 250 crores-லேருந்து 500 crores இந்தியன் ருபீஸ் வரைக்கும் வருஷத்துக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான காலேஜஸ். ஈவன் வந்து இந்த வருஷம் ஐஐடி டெல்லி சொல்லியிருக்கு நாங்கள் வந்து அலுமினி ஃபண்ட் வந்து 1000 crore எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஃபண்டிங்கை பார்க்கும்போது மோர் தென் டபுளா வந்து படிச்சு வெளியில போனவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணணும். அது போக ரிசர்ச் ஃபண்டிங் ஃப்ரம் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிசர்ச் லேப்ஸ் இருக்குது. அந்தந்த லேப்ஸ்னுடைய ஃபண்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான ரிசர்ச் எதர் டிஃபென்ஸாக இருக்கலாம், ஏரோஸ்பேஸ் இஸ்ரோ மாதிரியான இருக்கலாம், இல்லாட்டி வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், அது கொடுக்கக்கூடிய ஃபண்டிங். லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டிங் பெரிய அமௌண்ட் கிடையாது, பட் ஸ்டில் தே கலெக்டட் ஃப்ரம் த பிடெக், பர்டிகுலர்லி ஃப்ரம் த பிடெக். ரைட், ஸோ பார்த்தோம் இந்த மாதிரி. ஓகே, இது பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். ரைட், அது ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன பெஸ்ட், ஓகே எப்படி எந்த அளவுக்கு அதுக்கு காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐஐடிஸ் பற்றி பேசுகிறேன். எகெயின் நான் இதை ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய காலேஜஸும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. ஓகே, ஸோ பார்க்கும்போது பிடெக், ஸோ +2 பிடிச்ச பசங்களில் வந்து 6% ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 10 lakh கேண்டிடேட்ஸ் வருது. அந்த 10 lakh கேண்டிடேட்ஸ் வந்து ஜேஇ மெயின் இந்த ஐஐடி போகிறதுக்காண்டி 2 எக்ஸாம் எழுதணும். ஒரு எக்ஸாம் ஜேஇ மெயின், அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம். இந்த 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணி நல்ல ரேங்க் இருந்தால் தான் இந்த ஐஐடி கிடைக்கும். 23 ஐஐடிஸையும் இன்க்ளூடட். ஓகே, ஸோ 6%, 10 lakhs வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதுறாங்க. அதில் 2.5 lakhs ஓகே அவங்க மட்டும்தான் வந்து அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கே அலவுட். ஓகே, ரிமைனிங் 7.5 lakhs வந்து ஐஐடி எக்ஸாம் எழுதுறதுக்கே அலவுட் இல்லை. ஓகே, ஒன்லி 25% ஆர் அலவுட். அவுட் ஆஃப் தட் 25% பார்த்தோம் அப்படின்னா 2.5 lakhs-ல 20,000 இல்லை 25,000க்கு மட்டும்தான் ஃபைனலாக ரேங்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம 10 lakhs-ல பார்க்கும்போது 20,000 25,000ங்கிறது 2 to 2.5%. அண்ட் அந்த 25,000க்கு ஐஐடி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஓகே, ஸோ 23 ஐஐடிஸுக்குள்ளே போகணும் அப்படின்னா 10,000 ரேங்க்குள்ளேயாவது நம்ம எடுக்கணும். 10 lakhs-ல நம்ம 10,000 ரேங்க்குள்ளே வரணும், 1%க்குள்ளே வரணும். ஒரு 100 பேர் இருக்கணும் அப்படின்னா அந்த 100 பேர்ல ஒருத்தனுக்கு ஐஐடியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இல்லை நான் வந்து இந்த டாப் 7 ஐஐடிஸ் தான் நான் வந்து போக விரும்புகிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு பி இன் 3,000-லேருந்து 4,000 ரேங்க்ஸ்குள்ளே இருக்கணும். அதுலேயும் எனக்கு பெஸ்ட் ஐஐடியில் பெஸ்ட் ட்ரீமான
கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா 500 ரேங்க்ஸ்குள்ள வரணும். ஓகே. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா 500 ரேங்க்ஸுக்குள்ள வரணும். ஐஐடியினுடைய டாப் இன்ஸ்டியூட்ஸ்குள்ள நான் போகணும் அப்படின்னா, எனக்கு பின்னாடி 9,99,500 ஸ்டூடண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பின்னாடி இருக்கணும். அவனுக்கு முன்னாடி நான் இருக்கணும். ஓகே. இட்ஸ் அ பிகஸ்ட் ட்ரீம். ரைட். இதே மாதிரி தான் மற்ற எக்ஸாம்ஸுக்கும். ஸோ நான் இதை பிடெக்கு இப்போ சொன்னேன். இதையே நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கும் அப்படியே எம்ஃபசைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாம்ங்கிறது வந்து எம்இ எம்டெக் மாஸ்டர் இன் ஆர்கிடெக்சர் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி படிக்கிறதுக்கு உண்டான எக்ஸாமு. இதுலேயும் அதே டஃப் தான் இருக்குது. ஓகே. 8 to 10 lakhs வந்து அப்பியர் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்ல இருந்து 27 டிசிப்ளின்ஸ், ஏரோடைனமிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல்னு சொல்லி லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லா டிசிப்ளின்ஸும் வந்து மாஸ்டர் டிகிரி ஐஐடியில் படிக்கிறதுக்கு எழுதலாம். இந்த மாதிரி படித்து செலக்ட் ஆகி ஐஐடிக்கு போகிறவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கும். அண்ட் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த 7 இன்ஸ்டியூட்ஸ் ப்ளஸ் ஐஏஎஸ்சி பெங்களூரில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த கேட் எக்ஸாமை நடத்தும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி ஜாயின்ட் அட்மிஷன் டெஸ்ட், ஜாம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் வந்து எம்எஸ்சி போகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தவங்க வந்து இதே மாதிரி நான் மாஸ்டர் டிகிரி போகணும் அப்படின்னா அது ஐஐடிக்குள்ளே போகணும்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி அண்ட் பயோடெக் அண்ட் எக்கானமிக்ஸ். இதுலேயும் வந்து 1 lakh கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்க. சிமிலர்லி ஓகே. இந்த எக்ஸாம்ஸும் கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எய்தர் ஏதாவது ஒரு ஐஐடி உள்ளக்கையோ இல்லைனா ஐஏஎஸ்சி உள்ளக்கையோ நீங்கள் போயிட்டு ஜாம்னு போட்டோன்னா அதுக்கு உண்டான வெப்சைட் வரும். கேட்டுன்னு போட்டால் அதுக்கு உண்டான வெப்சைட் வரும். ஐஐடி ஜெயின் போட்டால் அதுக்கு உண்டான வெப்சைட் வரும். ஓகே. இதுதான் எக்ஸாம்ஸ். ஆனால் இது எனக்கு பெரிய லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். பட் இது போக நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இன்ஸ்டியூட்ஸ் நடக்குது. ரைட். ஓகே. இவ்வளோ பெரிய காம்படிஷன்ஸ் ஒரு 10, நான் பிடெக்கை பற்றி இப்போ பேசுகிறேன். இதை நீங்கள் மற்ற இதுக்கும் கோரிலேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 lakh இந்தியாவில் எழுதும்போது நான் வந்து ஒரு 5000 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டஃப். ஓகே. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த ரேங்கிங்குள்ளே வந்து எனக்கு ஐஐடி போகிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஐஐடி கொடுக்குற பெனிஃபிட்டை தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா 10 lakh கேண்டிடேட்ஸ் நம்ம வந்து 5000 வரணுங்கிறது வந்து தூங்கி எழுந்திரிச்சா வந்துடாது. இல்லாட்டி ஒரு 4 நாள் புக் எடுத்து படிச்சா வந்துடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த 5000 ரேங்கிங் நமக்கு பின்னாடி 9,99,000 இருக்கிறாங்க. அவனை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல சுப்பீரியரா இருக்கேன் அப்படின்னா இட் கிவ்ஸ் அ எனாமஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே. அதாவது எப்படின்னா நான் பண்ணாட்டி யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஐஐடி உலக போனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த ஃபீல் ஜென்ரலாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஓவர் த நைட் இல்லாட்டினா 1 வீக்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணாது. கிராஷ் கோர்சஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ. கிராஷ் கோர்சஸ்லாம் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுக்காது அன்லஸ் யூ ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. ஓகே. செல்ஃப் டிசிப்ளினான ஸ்டடீஸ் இருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அதுக்குன்னே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து ரொட்டீன் லைஃப் வரணும். மார்னிங் எழுந்திரிக்கணும். இது வந்து எப்படின்னா எங்க அம்மா சொன்னாங்க, எங்க பாப்பா சொன்னாரு, இல்லாட்டி எனக்கு என்ன சேர்த்து விட்டுட்டாங்க, இல்லாட்டி வந்து ஏதோ கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டு படிக்கிறான் அப்படின்னு படிச்சாலாம் வந்து யூ கான்ட் கிராக் இட். ஓகே. இதுக்குன்னு வந்து ஒரு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு நான் இன்ஷா அல்லாஹ் போன ஐஐடி போகணும், அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாதான் அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க திங்க் பண்ணும்போது அதை விட பெஸ்டா திங்க் பண்ணணும். ஓகே. நீங்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதை விட பெஸ்டா திங்க் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நான் ஒரு டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் இன்ஸ்பிரேஷன்ல உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின்ல நீங்க படிச்சா மட்டும் தான் முடியும். அந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது வந்து இட்ஸ் அ கிஃப்ட். ஓகே. அண்ட் லிவ் யுவர் ஓன். ஸோ ஒன்ஸ் நீங்களே வந்து உங்களுடைய லைஃப் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐஐடியில் நான் படிக்க போறேன். ஜஸ்ட் நீங்க படிக்க படிக்க ஐ மீன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் சொல்றேன் 11th 12th படிக்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த மாதிரியான ப்ரீமியர் காலேஜஸ் இருக்குது. எனக்கு படிக்கும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நான் ஏன் வந்து பிடெக் கோர்ஸ் வந்து இதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூ ஸ்டார்ட் டிசைனிங் யுவர் ஓன் லைஃப். ஓகே. எங்கள்லாம் வந்து எங்களுடைய டைம்லலாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஆசைப்பட்டேன். மெக்கானிக்கல் சேர்த்து விட்டாங்க. ஐ மீன் லைக் ஃபேமிலினுடைய அவேர்னஸ் இல்லாதுங்கிறதுனால சரி நீ இதை படி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சேர்த்து விட்றாங்க. ஸோ அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லை அப்படிங்கிறதுனால கிடைக்கிறத சேர்த்து விட்ருவாங்க. அப்படின்னு இல்லாமல் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு டிசைன் யுவர் ஓன் லைஃப் யூ கேன் டூ தட். ஓகே.
அண்ட் தென் சக்ஸஸ் அட் யங் ஏஜ். நம்ம வந்து அந்த ஐஐடியில் படிச்சவங்க தான் பெரிய லெவலில் போவாங்க அப்படின்னு கிடையாது. வாழ்க்கையில இன்ஷால்லா எந்த காலேஜில் படிச்சாலும் சரி தான் சின்சியாரிட்டி இருந்து நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து அதுக்குண்டான எஃபர்ட் போட்டோம்னா டெஃபினட்டாக அட்டைன் பண்ணலாம். பட் ஐஐடிஸ் மாதிரியான பிளேசஸ் வந்து யங் ஏஜ்லேயே வந்து அந்த சக்ஸஸ் அட்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆப்வியஸ்லி சொசைட்டிலுடைய ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது. ஐஐடிஎன்ஸ்னா டெஃபினட்டாக அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் கிரேட் ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் கம்யூனிட்டி அகெயின் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 60 பேர் படிக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய கிளாஸ்ல படிச்சோன்னா அதில் தான் டாப் ஆகும். ஓகே, ரிலேட்டிவ்லி பெட்டர். நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம டாப்பர்ஸ் இடையில வந்து எகைன் ரிலேட்டிவ்லி பெட்டர். ஓகே, ஸ்டேட் லெவல்னுடைய டாப்பர்ல வந்து எகைன் ரிலேட்டிவ்லி பெட்டர். அண்ட் இந்தியன் லெவல்ல டாப்பர்ஸ்ல வந்து ஸோ வி ஆர் த பெஸ்ட். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது அந்த கம்யூனிட்டிக்கு இடையில நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் அல்டிமேட்லி சூப்பர். அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஐ மீன் லைக் ஐஐடியில் கிடைக்காத வெளியில கூட நம்ம வந்து ஃபண்டிங்ல வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். ஜாப் செக்யூரிட்டி, ஓகே, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐஐடியினுடைய டேக் வந்து எப்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட். ஐஐடிஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் பேக் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் சேயிங். ஓகே, நம்ம சொல்லுவோம் அடிக்கடி ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க ஐஐடிஎன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஒரு காலு காலேஜில் இந்தியாவில் இருக்கும், இன்னொரு காலு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்லாம் இருக்கும் அப்படிங்குவாங்க. ஓகே, ஐ மீன் லைக் என்ன அப்படின்னா படிச்சான்னா ஃபாரின்ல கூட்டு போயிடுவாங்க, ஃபாரின்ல ஜாபுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க, ஃபாரின்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போயிடுவாங்க, ஓகே, ஃபாரின்ல ரிசர்ச் பண்ண போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து உண்டு. ஓகே, 7 ஐஐடிஸ் இருக்கும்போது ஐ ஃபீல் தட் லைக் 23 ஐஐடிஸ் இருக்கும்போது ஐ விஷ் தட் இட் ஹேஸ் டு பி லைக் தட். ஓகே, அது போக இந்த படிக்கக்கூடிய பசங்கள்ல அதிகமான பசங்க வந்து ஃப்ளை டு யுஎஸ் டாப் இன்ஸ்டியூட்ஸ். யுஎஸ் மட்டும் இல்லாம யூரோப் போவாங்க, கனடா போவாங்க, அண்ட் மற்ற இன்ஸ்டியூட்ஸுக்கும் டாப் இன்ஸ்டியூட்ஸுக்கும் போவாங்க. மாஸ்டர் டிகிரி படிக்க, மேலும் ஹையர் டிகிரிஸ் படிக்கிறதுக்கு போவாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் வந்து வித் ஸ்டைஃபண்டோட வந்து ஐ மீன் அவங்களுக்கு செலவாகக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸ் படிக்கிறதுக்காக கூடிய செலவை வந்து அந்த காலேஜஸே கவர் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரியான பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ளஸ் இதனுடைய பியூட்டி என்ன அப்படின்னா இந்த ஐஐடிஸ்ல வந்து இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் கூட நல்ல கொலாபரேஷன்ல இருக்கும். ஃபேக்கல்டிஸ் வந்து ரிலேஷன்ல இருப்பாங்க, ஜாயினா ரிசர்ச் பண்ணுவாங்க, ஒருத்தருடைய ரிசர்ச் இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணுவாங்கும்போது ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னொரு ஃபேக்கல்ட்டி தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ப்ரொஃபசர்ஸ் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன். அது போக அடுத்த லெவல்ல யோசிக்கிறவங்க இன்ஜினியரிங் போயிட்டாங்க அப்போ யோசிக்கிறாங்க இல்ல எனக்கு இன்ஜினியரிங்கிறது ஓகே பேசிக் நாலேஜ் ஓகே, பட் எனக்கு இருக்கக்கூடிய தீம் வந்து என்ன அப்படின்னா ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னா யூ கேன் டூ தட். ஐஏஎம்ஸ்ல படிக்கலாம், மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கலாம். ஐஏஎம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக ஐஏஎம்ஸ்குள்ள போறவங்க ஐஐடிஸ்ல இருந்து போறாங்க. அது போக இந்த ஐஐடிஸ்ல வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் இட். அண்ட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐஐடியும் சொல்லக்கூடியது வந்து ஆவரேஜா வந்து வருஷத்துக்கு ஒரு 10 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேலரி கிடைக்குது. ஐஐடி பாம்பே வந்து 20 lakhs இந்த வருஷம் சொல்லியிருக்குது. சில ஐஐடிஸ் வந்து 10 lakhs சொல்லுது. ஸோ சம்திங் இன் பிட்வீன். அது மட்டும் இல்லாமல் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் தட் மோர் தென் 1 crore சேலரி. ஓகே, ஸோ லைக் 1 lakh சேலரிங்கிறது வந்து வி ஆர் கெட்டிங் இட் ஆன் ஆவரேஜ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 6-7 இயர்ஸா இருக்கக்கூடிய பெரிய கிரேஸ் என்ன அப்படின்னா ஐஐடியில் படிக்கிற எல்லாமே வந்து ஐ வில் ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி வேணா பாக்குறாங்க. ரொம்ப ஃபாஸ்டாக ஃபேஸ்புக்கை பார்த்தோன்னா 7 crore வந்து என்னது $100,000 thousands ஆஃப் டாலர் வச்சிருந்தவன் பில்லியனர் ஆயிட்டான். இதே மாதிரியான நிறைய ஸ்டார்ட் அப், சோசியல் மீடியா, இ காமர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ஜம்ப் ஆகுறாங்க அப்படின்னா அது பிக் growth. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நிறைய ஃபீல்ட் யோசிக்கிறாங்க. மெடிக்கல்ல அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல, சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல யோசிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் கிரேஸ் இருக்கு. அது போக ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஐஐடிஸ்ல வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்னுடைய ஒரு ஸ்னாப் ஷாட் கொடுத்துருக்கேன். யூ கேன் see it like ஆல்மோஸ்ட் ஆல் தி பெஸ்ட் கம்பெனிஸ் ஆர் தேர். கூகுள் இருக்குது, அமேசான் இருக்குது, ஆரக்கல் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பெனிஸ், பேங்கிங் செக்டர்ஸ், மெக்கானிக்கல் கம்பெனிஸ், பெரிய லிஸ்ட் இருக்குது. ரைட், இது சாரி வந்து டு ஜஸ்ட் இன்டரப்ட் ப்ளீஸ். யூசுஃபண்ணா. ஆக்சுவலி ரிட்டர்ன் ஃப்ரம் ஐஐடி. நான் பிடெக்கில் ஒருத்தன் ஜேஇ முடிச்சுட்டு ஐஐடியில் ஜாயின் பண்ணிட்டா நாட் ஓன்லி அவங்களுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டடீஸ் வந்து அப்ராடில் மட்டும்தான் இல்லை, அவங்களுக்கே வந்து பிடெக் தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயரில் வந்து அவங்களோட சிஜிபிஏ நல்லா இருந்துச்சுன்னா தே கேன் கன்வெர்ட் பிடெக் இன் டு எம்டெக். இன்கேஸ் எம்டெக் ஜாயின் பண்ணுறவங்க எம்டெக்ல நல்ல சிஜிபிஏ வச்சுருந்தாங்க அப்படின்னா செகண்ட் இயரில் தே கெட் அன் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி, தே கேன் கன்வெர்ட் டைரக்ட்லி இன் டு பிஹெச்டி. ஸோ இந்த ஆப்ஷன் மேபி ஐ வாண்ட் டு ஹைலைட். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ பிரதர். யா, ஸோ அவங்க அஜ்மல் சொன்ன மாதிரி எஸ் நம்ம வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டியாக மாற்றணும், இல்லாட்டி வந்து இன்டெகிரேட்டட் டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய படிக்கக்கூடிய டைம்லேயே சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பட் அதையெல்லாம் மீறி
அந்த இன்ஸ்டியூட்ஸுக்கு தேவை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லா வகையான வாய்ப்பையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அவன் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் ஆரம்பிச்சாலும் சரிதான், பிஹெச்டி பண்ணணும் ஆசைப்பட்டாலும் சரிதான், இல்லைனா ஃபாரின்ல போய் ரிசர்ச் கொலாபரேஷன்ல பண்ணாலும் ஐஐடிஸ் மூலமா அதுக்குண்டான சான்சஸ் வந்து இருக்குது. ரைட். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு குயிக் த்ரோ. இது வந்து இந்த லிஸ்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட், எழுதி டைப் பண்ணிட்டே போனால் போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம இருக்கக்கூடிய ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஃபியூ சிம்பிள்ஸை வந்து ரைட் சைட் த்ரோ பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இ-காமர்ஸ் கம்பெனிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ்னுடைய ஃபவுண்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரியான ஐஐடிஸ்னுடைய ப்ராடக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஜ்மல் ஹசன் வந்து இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி சுந்தர் பிச்சை கூகுள் எல்எல்சியினுடைய சிஇஓவா இருக்காரு. இஸ் ஃப்ரம் பிடெக் ஐஐடி கரக்பூர். சிமிலர்லி இன்ஃபோசிஸ் தெரியும். அண்ட் நாராயணமூர்த்தி, நந்தன் நீல்கேனி வந்து நம்ம ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரியான நோன் பர்சன்ஸ் வந்து ஃப்ரம் எம்டெக் அண்ட் பிடெக் ஃப்ரம் ஐஐடி. சச்சின் பன்சால் ஃப்ளிப்கார்ட்டினுடைய கோ ஃபவுண்டர். அதே மாதிரி ஷாப் க்ளூஸ், ஓலா, ஸ்னாப்டீல், சொமேட்டோ, அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனால் போய்கிட்டே இருக்கும். இது ஜஸ்ட் லைக் இ-காமர்ஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீல்டை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய டிஃபென்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா செய்யக்கூடிய சக்ஸஸுக்கு பின்னாடிலாம் பார்த்தோன்னா ஐஐடிஎன்ஸ் இருப்பாங்க. சிமிலர்லி எஜுகேஷனிஸ்ட் ஃபேக்கல்டிஸ்னுடைய பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ்னுடைய லிஸ்ட் எடுக்கலாம், இல்லாட்டி ஐடியில் ஷைன் பண்ணக்கூடிய பெஸ்ட் பீப்புள் எடுக்கலாம், இல்லாட்டி பாலிடிக்ஸ் எடுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபைனான்ஷியல் ஃபார்ம்ஸ் இருக்கலாம். அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். தோஸ் ஆர் த பெஸ்ட் கைஸ், அலுமினிஸ் ஆஃப் ஐஐடி. அலுமினிஸ்னா அந்த ஐஐடியில் படிச்சுட்டு இப்போ பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா +2 காண்டி காமிக்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் ஈவன் டிகிரி படிக்கிறவங்களா இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இதுலேயே கூட இருக்குது. இப்போ சில எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் தான். பட் ஸ்டில் லைக் ஒரு லார்ஜர் எக்ஸ்டென்ட்ல நான் வந்து பேச்சுலர் டிகிரிக்கு காமிக்கிறேன். ரைட். ஓகே, நான் வந்து இந்த மாதிரியான பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஐஐடி மட்டும் இல்லை. நவ் ஐ எம் கவரிங் அப் இன் அ பிகர் வே. இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்க்கு நான் போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து லைக் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இல்லாட்டி 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சில எக்ஸாம்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல தான் எழுத முடியும், சில இது வந்து +1ல எழுத முடியும்னு நினைக்கிறேன். அந்தந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி நீங்க வந்து டாப் ஸ்கோரரா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சயின்ஸ் ரிலேட்டட் படிக்கணும், ஐஏஎஸ்சி பெங்களூர்ல படிக்கணும், இல்லாட்டி வந்து நான் காமிச்ச மாதிரி ஐசர்ல படிக்கணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நான் காமிச்ச அந்த கேவிபிஒய் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஓகே, அண்ட் நெஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ஓகே, கேபிபிங்கிறது வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர் நடத்தக்கூடிய எக்ஸாம். இது வந்து ஒரு ஃபெல்லோஷிப் கொடுக்கும். நீங்கள் சயின்ஸ் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஃபுல் லைக் அரௌண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. மந்த்லி ஸ்காலர்ஷிப்ஸ் ஐ திங்க் சம்திங் அபவுட் லைக் 8,000 அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு ஐஏஎஸ்சி பெங்களூர்ல நீங்க டாப் கேண்டிடேட்டா வந்தீங்கன்னா, டாப் ரேங்கிங் ஹோல்டரா வந்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூர்ல பிஎஸ் டிகிரி படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், நான் சொன்ன மாதிரி அந்த ஐசர்லையும் வந்து படிக்கிற அந்த கேவிபிஐகளுக்குலாம் அதே மாதிரி நெஸ்ட் எக்ஸாம் இருக்குது, நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட். இதுவும் சயின்ஸ் படிக்கிறதுக்கு. இல்லை நான் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி போகிறதுக்கு. ஓகே, அண்ட் ஜேஇ மெயின்ஸ் மட்டும் போகணும்னா என்ஐடி போகிறதுக்கு ஜேஇ மெயின்ஸ் எழுதலாம். அது இல்லாமல் தெர் ஆர் like other private institutes and top class. Sorry brother Yusuf, 1 second. Yeah, okay, am I audible now? Yeah, just 1 second. Mute by mistake click பண்ணிட்டேன். Now audible. Okay, fine. So எந்த இடத்துல லாஸ்ட் பண்ண just few seconds தான் இருக்குமா? Yeah, 2 seconds தான். ஓகே, தட்ஸ் ஃபைன், தேங்க்ஸ். யா, பிட்சாட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் பார்க்கும்போது நமக்கு பிர்லா இன்ஸ்டியூட்ஸ் வந்து சாட் எக்ஸாம் நடத்துது, சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட். நம்ம வந்து அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸுக்கு போகிறதா போகலாம். சிமிலர்லி விஐடி இன்ஸ்டியூட்ஸுக்கு போகிறதா அது தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. பனாரஸ் ஹிந்தி யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இட் ஹாஸ் கண்டக்டிங் இட்ஸ் ஓன் எக்ஸாம். ஓகே, யூசெட் எக்ஸாம், யூஇடி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட். இதெல்லாம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்சஸ் போகிறதுக்கு. இல்லை நான் இதே மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் போகணும் பட் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா we obviously know that NEET எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு போகணும் அப்படின்னா NEET எக்ஸாம் எழுதணும். அண்ட் NEET எக்ஸாம் எகெயின் எய்ம்ஸுக்கு போகிறா இருந்தாலும் NEET எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து எய்ம்ஸினுடைய எக்ஸாம்ஸ் எழுதணும். இஃப் ஐ எம் ரைட், ஐ வில் கரெக்ட் இட் எனிவே இன்ஷால்லா. ஓகே, ஸோ எய்ம்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 15 மெடிக்கல் காலேஜஸுக்கு போகணும்னா எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதணும். ரைட். மாஸ்டர் டிகிரி நான் படிக்கணும் அப்படின்னா ஜிப்மர், அதில் வந்து ஜிப்மர் NEET எக்ஸாம் வந்து அது தனியாக கண்டக்ட் பண்ணுது.
ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த டாப்பிக்ல படிக்கணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஒரு பிரான்ச். ஸோ அது நடத்துது ISI அட்மிஷன் டெஸ்ட். சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் நான் சொன்ன மாதிரி CMI சென்னையில் இருக்கு, பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ். நான் வந்து மேத்தமெட்டிக்கல் டிகிரி படிக்க அங்கே போகலாம். டிசைன் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும்னா AAEET எக்ஸாம்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி நிஃப்ட் இருக்குது. ஓகே, அது இந்தியாவில் 20 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது, லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது, ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல படிக்கிறதுக்கு, லா படிக்கிறதுக்கு. வெட்னரி டெஸ்ட் படிக்கிறதுக்கு ஆல் இண்டியா ப்ரீ வெட்னரி டெஸ்ட் இருக்குது. ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா NATA எக்ஸாமு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து NCHMCT, அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் படிக்கணும்னா ICAR AIEEE. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணி கலெக்ட் பண்ணது. பட் இந்த பியாண்ட் திஸ் ஃப்ளையர் இதை தாண்டியும் நீங்கள் வந்து நிறைய நல்ல எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை இன்ஷால்லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நடத்தக்கூடியது, ஆர்மி நேவி டிஃபென்ஸில் போகணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் NDA இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ அது இந்தியாவில் நிறைய பிளேசஸில் இருக்குது. டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமு அண்ட் இந்தியன் நேவி எக்ஸாம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு இல்லை +2 ஃபைனல் இயரில் +2 படிக்கும்போது எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ். ரைட், ஃபைன். ஸோ ஒரு வியூவில் சொல்லணும் அப்படின்னா எஸ் நம்ம என்ன பார்த்தோம், காம்படிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், இந்த எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஏன் வந்து இந்த ஓகே ஏன் வந்து நான் இந்த எக்ஸாம்ஸுங்க வந்து தனி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹெவி காம்படிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிக்டோரியாவில் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இன்ஸ்டியூட்ஸை நோக்கி ஓடும்போது யார் முன்னாடி போகிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுங்கிறத பொறுத்து தான் வந்து தே வில் கெட் த அட்மிஷன். ஓகே, ஸோ அதுக்கு ஐ மீன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 lakh கேண்டிடேட்ஸு, பட் IITஸில் வந்து 10,000 சீட்ஸ் தான் இருக்குது. அந்த 10,000 சீட்ஸுக்குள்ள தான் வந்து ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறது? ஒரு நார்மலான எக்ஸாம்ஸ் வச்சு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட முடியாது. அப்படிங்கிறதுனால தே ஹேவ் தேர் ஓன் எக்ஸாம்ஸ். ஓகே, அதில் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்தியாவினுடைய ப்ரௌட், ஓகே இட்ஸ் அ ப்ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இன்ஸ்டியூட்ஸ் வந்து குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரணும், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரணும். பெஸ்ட்டுங்கிற அந்த கேட்டகரி என்ன அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் த மெமரி. ஓகே, மெமரி வைஸ் லைக் ஒரு புக்கை கொடுத்தா இவன் படிச்சு அப்படி சொல்லிடுவாங்கிறது வந்து இட்ஸ் நாட் எலிஜிபிலிட்டி. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், அதாவது எப்படின்னா இந்த 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 மாதிரியான காலேஜஸ் வந்து கம்பெனிஸோட ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட ரொம்ப கொலாபரேட் ஆகி இருக்கிறதுனால படிக்கிறத அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட இருக்கணும். அது படிக்கக்கூடிய அதுவும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா +1 +2 படிக்கும் போதே அந்த அவேர்னஸ் அவன் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் +1ல ஒரு கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணா நியூட்டன் லா ஆஃப் மோஷன்ல லேர்ன் பண்றான், இல்லாட்டி வந்து வேற ஏதாவது ஒரு கான்செப்ட்ஸ் வந்து வெக்டர்ஸ் அல்ஜிப்ரா எதுவானாலும் இருக்கலாம், சப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், அதை லேர்ன் பண்றான் அப்படின்னா அதை ப்ராக்டிக்கலா அவனுக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்குதா. நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா அவன் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த நாலேஜை நான் அப்ளை பண்ணணும்னு தெரியுதா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. சிலபஸ் எக்ஸாஸ்டிவ் சிலபஸ்ன்னு சொல்றதை விட சிலபஸ் வந்து அவங்க வெல் டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம நார்மலாக எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் மாதிரி ஓகே இந்த எக்ஸாம்ஸ் மாதிரி நமக்கு புக்கில் இருந்தால் கேட்பாங்கங்கிற ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஓகே, அவுட் ஆஃப் த சிலபஸ் ஐ மீன் சிலபஸ்ல இருந்தால் கேட்பாங்க, ஆனால் புக்கில் இருக்க ப்ராப்ளம் தான் கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே கான்செப்ட் ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு மாதிரியான கொஸ்டினாக வரும். இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு அஸ். ஓகே, அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ கேட்டகரைஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், மீடியம் கொஸ்டின்ஸ் இருக்கும், டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் எதுவும் சொல்றது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மருக்கு அந்த கொஸ்டின்ஸ் புக்லெட்டை பார்க்கும்போது சம் ஆர் ஈஸி, சம் ஆர் மீடியம், சம் ஆர் டஃப். அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம நார்மலாக படிக்கக்கூடிய நார்மலாக ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 4 கொஸ்டின்ஸ் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் 1 கரெக்ட் ஆன்சராக இருக்கும். கரெக்டாக எழுதுனா ஃபுல் மார்க்ஸ், தப்பாக எழுதுனா நெகட்டிவ் மார்க். ஓகே, செகண்டு MSQன்னு சொல்லுவாங்க, மல்டி செலக்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மோர் தென் 1 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லதையும் செலக்ட் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ், பார்ஷியலாக செலக்ட் பண்ணால் பார்ஷியல் மார்க்ஸ். அதில் மிஸ்டேக் விட்டனா சம் இன்ஸ்டியூட்ஸ் வில் நாட் ஹேவ் அ நெகட்டிவ் மார்க்ஸ், சம் வில் ஹேவ் அ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் டைப் வந்து இன்டீஜர் டைப் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ அது அந்த கொஸ்டின்ஸை படித்து பார்த்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்மளா ஒரு நம்பர்ஸ் ஆன்சரை வந்து எழுதி அந்த இண்டீஜர் நம்பரை வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் லெவல் கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஈஸி கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி வெயிட்டேஜஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ இது எக்ஸாஸ்டிவ் சிலபஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது வித்தின் தட் டைம் பவுண்ட். ஏன்னா ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட்ஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங் ஃபேக்ட். ஓகே, ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் நம்ம பார்த்தோம், அதாவது 10 லட்சம் பேரில் ஓகே ஃபைனலாக வந்து அவங்க 10,000 பேருக்கு வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த 10,000 பேரில் வந்து 5,000 பேருக்கு வந்து ஒரு ஐஐடியில் நல்ல 7 ஐஐடிஸில் வந்து ஒரு சீட்டு கிடைக்கும்ன்றது. அந்த 5,000 பேர் என்ன மார்க் எடுக்கணும் ஜேஇ அட்வான்ஸ்ல நீங்க பாத்தீங்க, என்ன எடுத்திருக்காங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், 300 மார்க்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. சம்டைம்ஸ் 330 360 வச்சிருக்காங்க. 100 மார்க்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 50 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி கிடைக்கும். ஐ மீன் டாப் 7 ஐஐடியில் சீட் கிடைக்கும். அப்போ எவ்வளோ டஃப் எக்ஸாமா இருக்கும் அது. 100 மார்க்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் மார்க் எல்லாம் போக என்னால் 50 மார்க்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா ஐ வில் பி இன் ஐஐடி, ஒன் ஆஃப் த டாப் நாச் ஐஐடி. ஓகே, ஸோ அவ்வளோ டஃப்பாக இருக்கும் எக்ஸாம்ஸு. பட் அவங்களுடைய இன்டென்ட் கஷ்டம் கொடுக்கணும் இல்லை, அவங்களுடைய இன்டென்ட் ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து இன் சச் எ வே தட் தே வில் கெட் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஒரு ப்ராப்ளத்தை வந்து 1 ஹவர்லேயும் பண்ண முடியும், ஒரு ப்ராப்ளத்தை வந்து அதே ப்ராப்ளத்தை 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்லேயும் பண்ண முடியும். they are looking for somebody who give a quick solutions. Okay, so speed வேணும், accuracy வேணும், டைம் கான்ஷியஸா இருக்கணும் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட், ஸோ எகெயின் இதை நான் சொன்னது ஐஐடிக்கு சொன்னேன், எய்ம்ஸுக்கும் அதே டஃப் தான். அண்ட் ஆர்கிடெக்சர், பிளானிங், ஐஐடிக்கு போகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் இதே மாதிரியான அந்த டஃப்னஸ் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், நான் வந்து ஐஐடியை வந்து நான் என்னுடைய ட்ரீமாக வைக்கிறேன், நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிறேன், இல்லாட்டி நான் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கேன், நான் வந்து +1 +2 இருக்கிறேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் இருக்கேன் பட் ஐஐடி போகணும்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐ மீன் மாஸ்டர் டிகிரிக்கு நான் ஐஐடி போகணும் ஆசைப்படுறேன். என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, இது எனக்கு தோணுது, நான் நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ஹூ ஆர் பேச்சுலர் அண்ட் ஐஐடியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கரண்டாக படிக்கக்கூடிய சில பசங்கள்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணக்கூடியது ப்ளஸ் இன்டர்நெட்டில் பார்த்தது, இதை வச்சு கலெக்ட் பண்ண பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரொட்டீன் லைஃப் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேப்பி டு ஸ்டடி. எகைன் நான் அந்த பாயிண்ட் எம்பசைஸ் பண்றேன்னு சொல்லாதீங்க, பட் தட்ஸ் எ ரெக்குவயர்மெண்ட். லைக் என் வாப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, இல்லைன்னா படிக்க சொல்றாங்க, ஸ்கூல் படிக்க சொல்லுது, எக்ஸாம்ஸ் வருது, அதுக்காண்டி படிக்காம என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி ஓகே நான் வந்து என்ன செய்யணும், சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். ஓகே, அதுவும் என்ன மாதிரி படிக்கணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நான் வந்து அந்த சின்ன வயசுலேயே ஐ மீன் லைக் சின்ன வயசுங்கும் போது பெரிய எலிமெண்ட்ரிலேயே வந்து சில கிட்ஸ்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது, எனக்கு சயின்ஸு பிடிக்கும், எனக்கு சயின்ஸு பிடிக்காது, எனக்கு வந்து சோஷியல் பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லு. சின்ன வயசுல பொறுத்தேன் ஐ மீன் லைக் இந்த மாதிரியான ஸ்கூலிங் டைம்ல இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு இல்லை, நிறைய விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரொம்ப அதிகமா பிடிக்கும். ஓகே, அந்த ஃபீல்ட்ல டெஃபினட்டா இன்ஷால்லா நீங்க வந்து ஃபார்வர்ட் ஆகி போகணும். அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், இல்லாட்டி இன்ஜினியரிங் இருக்கலாம், ஆர்ட்ஸ் இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஓகே, தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஸ்கூலிங் படிக்கக்கூடிய டைம்ல வந்து இட்ஸ் நாட் சம்திங் லைக் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு இல்லை, நீங்க இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் லைக் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஓகே, பட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா யூ ஷுட் பில்ட் அன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஹேபிட் டு ஸ்டடியும் தான் வந்து உங்களை ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு 1 இயர் 2 இயருக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். ஒரு 8th 9th ஸ்டூடெண்ட்ஸா இருக்கானா இப்பவே வந்து கொஞ்சம் படிக்கக்கூடிய ஹேபிட், ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, படிக்கக்கூடிய ஹேபிட்டை வந்து டெய்லி படிக்கக்கூடிய ஹேபிட்டை வளர்த்துக்கணும், ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஹேபிட் வந்து இருக்கணும். ஓகே, இந்த 2 வேணும் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே அதுக்கு உண்டான மோட்டிவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்ஸ் புக்ஸ் படிக்கிறதுல இருந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதுல அந்த படிக்கக்கூடிய ஹேபிட் அப்படியே வளர்த்துட்டு வரும்போது ஒரு 9th 10th 11th 12th வரும்போது அப்படியே நம்ம அலைன் பண்ணி இந்த சப்ஜெக்ட்ஸுக்கும் படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் கான்செப்சுவல் லேர்னிங், புக்கில் இருக்கிற மாதிரியே படிக்கக்கூடாது. யாராவது எனக்கு வந்து நியூட்டன் லா ஆஃப் மோஷனை கேட்டேன்னா நான் டெஃபினேஷன் சொல்லுவேன், ஃபார்முலாவை சொல்லுவேன், ஆனால் அது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கேட்டால் என்னால் சொல்ல தெரியாது. ஓகே, இந்த நியூட்டன் லா ஆஃப் மோஷன் வேணா நியூட்டன் வேணா ப்ராக்டிக்கலா ஆப்பிள் விழுந்ததை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் எனக்கும் இந்த ஆப்பிள் விழுந்ததுக்கும் என்னாலலாம் வந்து இந்த லா வச்சு கோரிலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா ஆப்பிள் விழுந்தது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெஷர் குக்கர் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுவோம், ஐஐடி அட்வான்ஸ் கொஸ்டின்ல ப்ரெஷர் குக்கரை பத்தி கேக்குது, ப்ரெஷர் குக்கர்ல ஃபுட்டு ஃபாஸ்டா குக் ஆகுது ஏன்? இது எந்த புக்ஸ்ல படிச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸ்கூல் புக்ஸ்ல எந்த புக்ஸ்ல இருக்குது? ஐ மீன்
தே ரிக்வயர் லைக் ஸ்கூலினுடைய சிலபஸ் தான் அவங்க கொடுக்கறது வந்து என்சிஆர்டி சிலபஸ் +1 +2 சிலபஸ் தான். பட் தே லுக் ஃபார் த கான்செப்சுவல் லேர்னிங். ஓகே, அந்த சிலபஸ் அந்த அந்த நீங்க படிச்ச அந்த கான்செப்டை ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டனா உங்களால ஆன்சர் பண்ண தெரியுதான்னு பார்ப்பாங்க. ஸோ யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன் அ கான்செப்சுவல் லேர்னிங். ஓகே, அண்ட் தென் ஐ வில் ட்ரை டு வைண்ட் இட் அப் as early as possible. அடுத்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு வரும்போது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். ரைட், நம்ம வந்து நான் இன்னைக்கு காலையில படிச்சேன், நாளைக்கு வந்து எனக்கு நைட் டைம் கிடைச்சது படிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு இது வந்து இருக்கக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு பிளானிங் வச்சு படிக்கணும். 2 இயர்ஸ் சாலிடா படிக்கணும். ஓகே, ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய மெரிட்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணும்போது நம்ம செல்ஃபா நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய என்ன சொல்றது எந்தூசியாசம், நமக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், எஸ்டீம் இதெல்லாம் இருக்குது. பிளஸ் இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால நம்ம வந்து ஃபோக்கஸ்டா நம்ம வந்து அதை ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது தான், எக்ஸாம்ஸை போய்த்து கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, எழுதுனா வந்து ஆன்சர் வர மாட்டேங்குது, 2 இது கடைசியில் 2 இது வந்து 2 ஆன்சர்ஸ் வருது, அதுல எது கரெக்ட்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இட் ஷோஸ் அ புவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, அந்த மாதிரி தான் காமிக்குது. அதனால யூ ஷுட் பிளான் லைக் லாஸ்ட் மொமெண்ட் வருந்தி பிரோஜனம் இல்லை, பட் யூ ஷுட் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிலையும் நிறைய வகை இருக்குது, நீங்க படிக்க படிக்க தான் தெரியும். அதாவது இந்த சிலபஸ்ல இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கன்சிஸ்டண்டா கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லி நிறைய அனலைஸ் பண்ணும்போது ஒண்ணு தெரியும். நான் எதை ஆர்வமா எடுத்து படிக்கணும், எதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படிச்சுக்கலாம், எதை லேட்டரா படிச்சுக்கலாம், எதை இப்பவே படிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து நிறைய நீங்க வரும். ஓகே, அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஸ்கூலிங் படிப்போம், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. அது போக இந்த எக்ஸாம்ஸையும் அடிஷனலாக பண்ணணும். ஸ்கூல் எக்ஸாமை ஸ்கூலினுடைய எல்லா மேட்டரையும் ஸ்கூலோடய முடிச்சிடணும். ஓகே, அண்ட் ஸ்கூலினுடைய பண்ணக்கூடிய லேர்னிங்கை வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஒன்று பெரிய ப்ராக்டிக்கல் லேர்னிங்கை எதிர்பார்க்காது, இன்னொன்று ப்ராக்டிக்கல் லேர்னிங்கை எதிர்பார்க்குது. ஸோ இந்த டிரான்சிஷனை நம்ம பண்ணி ஆகணும், இந்த கனெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஓகே, நான் சொன்ன மாதிரி 100 மார்க்ஸுக்கு 300 மார்க்ஸுக்கு எக்ஸாம் இருந்தாலும் நமக்கு டைம் வந்து பத்தாது. எஃபெக்டிவா எழுதினா மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வரணும். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ அது இன்ஷால்லா நம்மளுடைய இட்ஸ் நாட் அ போரிங் ஃபேக்ட். நீங்க ஒவ்வொரு தடவையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் சம்திங் லைக் நீங்க வந்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை நிறைய வகையில யோசிச்சு பார்க்கலாம், நிறைய வகையில சிந்திச்சு பார்க்கலாம். அதனுடைய பெஸ்ட் வே என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒன் ஆஃப் த ஐஐடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 2 வந்து 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு, இல்லை 2 into 100 இல்லை 2 100 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை கொடுத்தாலும் பண்ண முடியும். 2 வந்து 2 100 டைம்ஸ் ஒன் ஆஃப்டர் அதர் மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு கண்டுபிடிக்க முடியும். பட் இட் மே டேக் லைக் an hour எடுக்கலாம், இல்லை 1 day கூட எடுக்கலாம் கிட்ஸுக்கு. பட் அதே இதை வந்து ஒரு சம் லாஜிக் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் லாகரிதமிக் ஏதோ வந்து போட்டோம் அப்படின்னா வித்தின் 3-4 செகண்ட்ஸ்ல எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா தே ஆர் லுக்கிங் ஃபார் தட். அந்த மாதிரி ஸ்கில்லை எதிர்பார்ப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு டூ தட். எகெயின் வாஸ்ட் சிலபஸ், அதனால வந்து நம்ம படிச்ச எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ரீகால் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ரீகால் பண்ண முடியாது. அதனால வி ஹேவ் டு ரைட் அவர் ஓன் நோட்ஸ். 2 பெனிஃபிட் இது பண்றதுனால. ஒன்று, என்னுடைய நோட்ஸை நானே புரிஞ்சு நானே எழுதுனா நாளைக்கு நான் அதை கோத்ரூ பண்ண கூட தேவையில்லை. அந்த ஷீட்டை எடுத்தேன்னா நான் வந்து இந்த நோட்ஸினுடைய இந்த ஷீட்டை நான் எழுதும் போது எந்த மைண்ட் செட்ல இருந்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எழுதுனுங்கிற அந்த பிக்சர்ஸ் வந்து பிக்சரைசேஷன் நமக்கு வரும். that's a first benefit. செகண்ட் பெனிஃபிட், ஒரு 2-3 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த நோட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எகெயின் அந்த 2-3 hours ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த நோட்ஸை வந்து ஃபியூ மினிட்ஸ்ல கோத்ரூ பண்ணிட்டு போயிடலாம். that's one of the benefit. ஓகே, ஃபைனலி ஆஃப்டர் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டே ஹெல்தி. ஓகே, ஏன்னா வந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல் வேஸ்ட். ஓகே, ஸோ ஷாதான் நீ வந்து எல்லாம் பேலன்ஸ்டாக லைஃப்பை கொண்டு போனீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், இன்ஜினியரிங், மெடிக்கல் எதுவானாலும் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுங்க. ஐ வில் நாட் சே தட் திஸ் இஸ் அ பெஸ்ட், திஸ் இஸ் வாட் ஐ கம் அக்ராஸ். ஓகே, பட் இதை விட இன்ஷால்லா எது பெஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணுங்க. பட் அவுட்கம் வரணும், அவ்வளோதான். அதுதான் வந்து பிளானிங். அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி எசன்ஸ் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2020, சாரி நாட் லாஸ்ட் இயர் ப்ராபப்ளி, ஷிராக் ஃபலூர் அப்படின்னு சொல்லி ஐஐடியினுடைய அட்வான்ஸ் எக்ஸாமில் டாப் நம்பர் 1 எடுத்த ரேங்கிங். ஈவன் நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸ்னுடைய ரெக்கார்ட்ஸை எடுத்தால் கூட அதில் டாப் கிளாஸ் வந்த நிறைய பேருனுடைய பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்தியாவுடைய ஐஐடியிலே படிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐஐடியில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்தது, எனக்கு நிறைய அறிவை கொடுத்தது, ஆனால் ஐஐடியில் படிக்கணுங்கிறது எனக்கு நோக்கம் இல்லை, அதை விட நான் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து எம்ஐடியா இருக்கலாம், ஸ்டான்ஃபோர்டா இருக்கலாம், ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலா இருக்கலாம், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவினுடைய ஐஐடி மெயின்ஸ், ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ், ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ்ல எடுக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் கேவிபிஐ எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல எடுக்கக்கூடிய ரேங்கிங்க்கு
தே ஆர் கிவிங் அ வெரி ஹை வெயிட்டேஜ். ஓகே, இந்த மாதிரியான ரேங்கிங் இருந்தால் இவன் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருப்பான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்போட யூஎஸ்னுடைய டாப் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன எம்பசைஸ்க்காண்டி சொல்றேன். நாராயணமூர்த்தி பேசும்போது ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு 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 பப்ளிக் ஆடியன்ஸ்ல பேசும்போது அவர் சொல்றாரு, இதே மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த யூஎஸ்னுடைய ஆடியன்ஸ், யூஎஸ்க்கு தெரியும் வந்து எம்ஐடிங்கிறது எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட், ஸ்டான்ஃபோர்டுங்கிறது எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட், ஹார்வர்டுங்கிறது எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ங்கிறது. ஓகே, தே ஆர் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, உலகம் ஃபுல்லா அதை வந்து அர்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த யூஎஸ் அந்த அந்த யூஎஸ் ஐ மீன் ஆடியன்ஸ்ல வந்து ஒருத்தங்க கேட்கறாங்க, நீங்க வந்து உங்க பையனை வந்து என்ன படிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாராயணமூர்த்தி சொல்றாரு, இதே மாதிரி என்னுடைய பையனை, ஐ மீன் நாராயணமூர்த்திங்கிறது இன்ஃபோசிஸ் எக்ஸ் சேர்மன், அவர் சொல்றாரு, இதே மாதிரி என்னுடைய பையனை வந்து நான் ஐஐடி எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறாரு. உடனே கேட்குறாங்க, இன்கேஸ் ஐஐடி கிடைக்காட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என் பையனை நான் வந்து ஹார்வர்ட்ல படிக்க வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ ஐ மீன் யூஎஸ் ஆடியன்ஸ் அப்படி சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எங்களுடைய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல ஐஐடி கிடைக்காத பசங்களுக்கு கூட கிடைக்குமான்ட்டு. தட்ஸ் உண்மையிலே அதான் ட்ரூ கூட. ஏன்னா நம்ம காம்படிஷனை பார்த்தோம் இப்போ. ஓகே, ஐஐடி உள்ளக இருக்கணும் அப்படின்னா எனக்கு பின்னாடி 9,99,000 பின்னாடி இருக்கணும். ரைட். ஸோ நீங்க ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டெப் இல்ல, 2 ஸ்டெப் இல்ல. ஸோ எவ்ரி டே யூ ஹேவ் டு மேக் ப்ராக்ரஸ் இன் யுவர் லைஃப் ஸோ தட் யூ வில் அச்சீவ் இட். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் எனி பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் இன்ஷால்லா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யா வி ஆர் ரீச்சபிள் த்ரூ திஸ் நம்பர். ஸோ லெட் மீ செக் வித் ஹோஸ்ட் லைக் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும் அல்லது முடியுமாங்கிறத இன்ஷால்லா நாங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான மோட்டிவேஷன். இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் நானே சர்ப்ரைஸில் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் சேட்டில் வந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப மினிமல் தான். பிரதர்ஸ், உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நான் உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்களே டேரெக்டாக கேட்கலாம். ஸோ வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்க விரும்புகிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கேட்டிங்கன்னா பிரதரும் அதுக்குண்டான ஆன்சரை நேரடியாக வந்துடுவார். ஸோ கொஸ்டின் வைக்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சேட்டில் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் 2 தான். ஐஐடிஸில் எம்பிபிஎஸ் படிக்கலாமா? ஐஐடி சேட்டில் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் 2 தான் பிரதர் யூசுப். ஐஐடியில் எம்பிபிஎஸ் படிக்கலாமா? ஐஐடியில் என்னென்னலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் இருக்குது? இந்த 2 மட்டும் இது வரைக்கும் கேட்ட கேள்விகள். ஓகே, ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூரில் நான் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பார்த்துருக்கிறேன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் இதை நீங்கள் பார்க்கும்போது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக பார்க்கும்போது பயோடெக்னாலஜி, ஓகே, அது ரிலேட்டடான பயோமெடிக்கல் ரிசர்ச், biotechnology and biomedical research. They are not a pure medical courses, but medical, for example, நம்ம பார்க்குறோம் சிடி மிஷின்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து டெவலப்மெண்ட், ஐ மீன் டாக்டர்ஸ்னுடைய ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் கூட அந்தந்த மிஷின்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா இந்த பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் டிகிரி தான் வரும். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்கும்போது கோர்சஸ் வந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச். அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஈவன் இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட படிக்கிறவங்க மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட டைப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பியூர் மெடிக்கல் கோர்சஸ் எனக்கு இருக்கிறது மாதிரி தெரியல. ஸோ பியூர் மெடிக்கல் கோர்சஸ் அதுக்குன்னு உண்டான பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், ஐஐடியோட பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் எய்ம்ஸ் இருக்குது, அண்டு ஜிப்மர் இருக்குது, மற்ற இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நீட்ல போகக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஓகே பிரதர் நசீர், மேபி நம்ம சாட் ஆப்ஷன்ஸை வந்து செட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் சி தேர் அதர் கொஷின்ஸ் ஆல்சோ. கண்டிப்பா. ஆனால் எனக்கு ஒரு கொஷின் வந்திருக்கு ஆக்சுவலி. விச் இன்ஜினியரிங் ஹேஸ் மோர் ஸ்கோப் இன் கம்மிங் இயர்ஸ்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஐ மீன் லைக் ஒரு ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இதை நான் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, ஓகே, ஐஐடியில் நான் வந்து டாப் 1 ரேங்க் இருக்கேன். ஐ மீன் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸில் டாப் 1 ரேங்க் இருக்கேன். நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஐஐடி பாம்பேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். செகண்ட் ரேங்க் கேட்குறேன், அவனும் ஐஐடி பாம்பேல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். ஸோ ஐ மீன் லைக் இப்போ ஜென்ரல் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அதிகமாக ஃபில் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஃபில் ஆகும். பட் ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்ஸ், ஒவ்வொரு கோர்சஸுக்குமே வந்து சில ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஐஐடி பாம்பே சொல்லலாம், மெக்கானிக்கலுக்கு ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி கவுஹாத்தி சொல்லலாம், ஐஐடி கரக்பூர் சொல்லலாம், ஏரோஸ்பேஸுக்கு எலக்ட்ரானிக்ஸுக்கு ஐஐடி மெட்ராஸ் சொல்லலாம், ஓகே, சிவில் இன்ஜினியரிங் ஐஐடி ரூர்க்கி சொல்லலாம். இந்த மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது.
நான் இந்த கோர்ஸ் படிப்பேன் லைஃப்ல பெஸ்ட்டா போகணும் அப்படின்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் ஃபீல்ட். ஈவன் வந்து நாங்கள் மெக்கானிக்கல் படித்தா கூட சம் பாயிண்ட் இன் டைமில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, டேட்டா ஹேண்ட்லிங், பெரிய லார்ஜ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் வந்து லைக் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ரிலேட்டட் கோர்சஸ் சொல்லலாம். பட் தனிப்பட்ட விருப்பம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த சப்ஜெக்ட்ஸ் மூலமா நீங்க ஷைன் பண்ண முடியும். Yeah, please add like Ajmal and Yunus. You add in case you would like to add anything. கேள்வி கேட்டதே அஜ்மல் தானே பிரதர். Okay, alhamdulillah. Yeah, Okay, almost another question வந்து இருக்கு. brother Yusuf, நீங்க கொடுத்துட்டீங்க, most of the information நீங்க கொடுத்துட்டீங்க. அதுவே சரி, போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். right. So Okay, நான் then இன்னொரு brother question Yusuf வந்திருக்கு இதே left, மாதிரி இப்போ நிறைய go ahead. கொஸ்டின்ஸ் சாட்ல வந்துகிட்டே இருக்கு. Okay, right. Do we need to join any tutorial for JEE preparation கேட்டிருக்காங்க? Yes, inshallah. I mean like கண்டிப்பான்னு கேட்டேன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பட் ஆனா இப்போ அதுதான் ட்ரெண்ட். ஏன்னா நம்ம குழந்தைகளை பத்தி நமக்கு தெரியும். அந்த குழந்தைகளை வந்து ஒரு டிசிப்ளினான அந்த ஒரு ரெகுலர் இதுல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு ஒரு செட்டர் வேணும். ஓகே, 4 பசங்களோட சொல்லும்போது அதனுடைய மைண்ட் செட் வரும். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான எஜுகேஷனல் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் JEE ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அதே மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. டு தி பெஸ்ட் சொல்லணும்னா குழந்தைங்க முதல்ல படிக்கக்கூடிய ஆர்வத்தை சின்ன வயசுல இருந்து இன்ஷால்லா நீங்க வளர்த்து விடுங்க. அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய திறனை அதிகமா வளர்த்து விடுங்க. இந்த ரெண்டும் தான் பெஸ்ட். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவ்வளவு மெட்டீரியல்ஸுமே இன்ஷால்லா நல்லபடியா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இஸ் தேர் அ குட் சைக்காலஜி இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் சைக்காலஜி வந்துகிட்டு இருக்கு. கோர்சஸ் பத்தி கேட்டதுன்னா எம்எஸ்சி பிசிக்ஸ், சைக்காலஜி, ரொபாட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இது பத்தி ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. ஓகே, எனக்கு சைக்காலஜி இன் பர்டிகுலர் தெரியல. பட் சைக்காட்ரி அண்ட் நியூரோ சயின்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நிம்ஹான்ஸ்ல வந்து சென்னை பெங்களூர்ல இருக்க நிம்ஹான்ஸ்ல மாஸ்டர் டிகிரி படிக்கலாம். பட் எனக்கு சைக்காலஜியை வந்து ஐ கான்ட் சே தட். ஓகே, என்ன கோர்சஸ் இருக்குன்னு. அக்ரிகல்ச்சர் ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் பிஇ. அக்ரிகல்ச்சருக்கும் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதே ஒரு எக்ஸாம்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு வந்து ஐகார் AIAA எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ஷாலா நீங்க இந்த எக்ஸாமை பர்டிகுலரா ரெஃபர் பண்ணுங்க. எந்தெந்த காலேஜஸ்க்கு வந்து நீங்க போகலாம்ங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நிறைய பேர் PDF அண்ட் வீடியோஸ் கேட்குறீங்க. இன்ஷால்லா PDF அண்ட் வீடியோ இரண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஆஃப்டர் த செஷன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இரண்டுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஸ்கூல் மார்க்ஸ் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சில சகோதரர் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ IIT மெயின்ஸ்ல IIT மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் வச்சு ஜாப் மார்க்கெட்ல ஏதோ வேல்யூ இருக்கா அப்படின்னு இருந்த 2 கேள்வி. ஓகே, ஸோ IIT மெயின்ஸ் வந்து மேஜரா அவங்க IIT மெயின்ஸ் எக்ஸாம் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்ஸை மட்டும் வச்சு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு NITஸ்ல வந்து அட்மிஷன் கிடைக்கும். ஓகே, எடுக்கக்கூடிய ரேங்கிங்கை பொறுத்து. அது இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்டியூட்ஸ் கூட வந்து அந்த JEE மெயின்ஸை கன்சிடர் பண்றாங்க. பட் கிராஜுவேட் டிகிரி ஐ மீன் லைக் ஒன்ஸ் இந்த மாதிரியான ரேங்கிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெஸ்யூமில் அது வந்து ஒரு அசெட் தான். ஓகே, நான் வந்து நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா இப்போ வந்து ஒரு 10,000 ரேங்க் வரீங்க அப்படின்னா ஓகே நான் அந்த IITians ரெஸ்யூமேல பார்த்ததை வச்சு சொல்றேன். அது உங்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் போடும்போது என்ன சொன்னோம்னா I am top 1% of the top creamy students அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது வந்து ஒரு பிராண்ட். ஓகே, ஸோ JEE மெயின்ஸுங்கிறது வந்து நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். பட் இம்மிடியட் ஜாப் பெனிஃபிட் எனக்கு தெரியல. பட் காலேஜஸ்ல வந்து குட் காலேஜஸ்ல என்டர் ஆகிறதுக்கு டெஃபினட்டா பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி IITஸ்ல வந்து எஸ் எல்லா கோர்சஸும் இருக்குது. ஐ மீன் எல்லா கோர்சஸுங்கும்போது பேசிக் கோர்சஸ் எல்லா கோர்சஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் அதனுடைய அலைடு கோர்சஸும் வந்து இருக்குது. இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்களா, அது என்ன கொஸ்டின்? JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கூட டிஃபரன்ஸ் என்ன அண்ட் எனி ஏஜ் லிமிட் இருக்கா அப்படிங்கறத ஒரு 3-4 பேர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ JEE மெயின்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படின்னா நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 படி இருக்குதுன்னு வைங்களேன். 50 படி இருக்கும்போது 50 படியே நம்ம ஏறும்போது ஈக்குவலா நம்ம வேல்யூ பண்ண முடியாது இல்லையா. சரி, 25 படி ஏறிட்டோம். அப்படி இமிடியேட்டா நீங்க இன்னொரு 25 படி ஏறினா எவ்வளவு கஷ்டம் இருக்கும்.
அந்த டிஃபரன்ஸ் தான் ஜெய் அட்வான்ஸ். ஓகே, தட்ஸ் லைக் ஒன் மோர் லெவல் ஃபில்டர். ஸோ ஜெய் மெயினை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் மச் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா ஜெய் மெயின்ல பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன்ல வந்து ஈஸி, மீடியம், டஃப்னு பார்க்கும்போது ஜெய் மெயின்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸி கொஸ்டின், மீடியம் கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிரும். டஃப்ங்கிறது ஒரு சைட்ல ஓரத்துல தான் இருக்கும். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்ல பார்த்தேன் 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டஃப் கொஸ்டின்ஸ்ங்கிறது ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஆனா அட்வான்ஸ்ல வந்து அப்படி இருக்காது. டஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் எகெயின் நான் சொன்ன அதே பாயிண்ட் தான், 100 மார்க்ஸுக்கு 50 மார்க்ஸ் எடுத்தா போதும். அப்போ எவ்வளவு டஃபா இருக்குன்னு தெரிஞ்சிருக்குங்க. அதே நேரத்துல என்ன மாதிரி படிக்கணும், ஐ மீன் அதே ப்ரிப்பரேஷன்ஸ், பட் லிட்டில் மோர் கான்செப்சுவலி நீங்க வந்து திங்க் பண்ணணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து திங்க் பண்ணணும். ஓகே, யா. ஸோ மெட்டீரியல்ஸ் எகெயின் அதை ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து ஃபிசிக்ஸ் வாலா பண்ணலாமா, இல்லை ரெசனன்ட் பண்ணலாமா, இல்லாட்டி ஆலன் பண்ணலாமா, ஆகாஷ் பண்ணலாமா, டைம்ஸ் பண்ணலாமா, இல்லை ஃபிட்ஜி பண்ணலாமா, இதை மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் தாட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நான் இந்த மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணமான இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஸோ இன்ஷால்லா நான் ஜாயின் பண்ணி பண்ண போகிறேன். அதுலேயும் 2 வச்சிருக்காங்க. இப்போ ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் வச்சிருக்காங்க 9th 10th சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து ஃபுல் டைம் கோர்சஸ்ங்கிற மாதிரி +1 +2 வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நானும் நிறைய ரெக்கார்ட்ஸ்ல பார்த்துட்டேன். ஜாயின் பண்றதை விட அதனுடைய டிசிப்ளினை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் தே ஆர் ஒண்டர்ஃபுல் மெட்டீரியல்ஸ், டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதை நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா, அது உங்களுடைய டைமை கரெக்டா அலைன் பண்றீங்களா, நிறைய படிக்கிறீங்களா, அதுதான் வந்து எவ்வளவு நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜி, ஓகே, இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி, இந்த மாதிரியான இதுக்குள்ள நீங்க என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சாலும் டெஃபினெட்லி தட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ எம்எஸ்சி மெடிக்கல் பிசிக்ஸ் வந்து பெஸ்டா நாட்டு கேட்டிருக்காங்க. இன் பர்டிகுலரா எனக்கு சொல்ல தெரியல மெடிக்கல் பிசிக்ஸ். ஆனா ஐஐடிஸ்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறது வந்து இட்ஸ் அ பெஸ்ட். ஓகே, ஸோ பிசிக்ஸ்ங்கிறது ரொம்ப அருமையான கோர்ஸ், டெஃபினட்டா அதாவது படிக்கலாம். பொதுவா ஐ திங்க் சொல்லணும்னா எகெயின் தி ஒவ்வொரு क्वेश्चंस ரிப்பீட் ஸ்பெசிஃபிக்கா ஆகுது. யா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்ட் டிசிப்ளினை எடுத்து கேட்கறத விட ஐஐடிஸ்ல இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல என்ன படிச்சாலுமே இட் வில் பி த பெஸ்ட். ஏன்னா மற்ற சாதாரண ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நம்ம படிக்கிறதுக்கும் ஐஐடிஸ்ல படிக்கிறதுக்குமே இட்ஸ் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட கெரியரை வந்து நீங்க அதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொபாட்டிக்ஸ் படிக்கலாமா, ஆட்டோமொபைல் படிக்கலாமா, அது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன படிச்சாலுமே அட் த எண்ட் நீங்க அதுல எவ்வளவு டேலண்ட்டை நீங்க வந்து கேதர் பண்ணிக்கிறீங்க, அது எவ்வளவு திறமைகளை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க, அதுதான் வந்து அட் த எண்ட் இட் இஸ் கோயிங் டு ஸ்பீக். ஐஐடிங்கிறது ஒரு டேகு. அந்த டேக் இட் வில் ஆல்சோ ஹெல்ப். அட் த சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் சம் டேலண்ட்ஸ், பொட்டன்ஷியலை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸோ அண்ட் ஜஸ்ட் டு எம்பசைஸ் லைக் இந்த கிரேட் 12 மார்க்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினெட்லி சம் எக்ஸாம்ஸ் வந்து டெஃபினட்டா வேல்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் வந்து நான் காமிச்ச மாதிரி ஜேஇ மெயின்ஸ் வந்து ஒரு கட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய ரேங்க் மட்டும்தான். பட் சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் கேவிபிஒய் இதெல்லாம் ரிட்டன் எக்ஸாம் வச்சு இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து தே வில் வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ +2ல +1ல எடுத்த மார்க்ஸ், +2ல எடுத்ததெல்லாம் வந்து மேபி வேல்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், இதே மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐஐடிஸ்ல இருக்கு. பட் நாட் ஷுர் மெனி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராக்டிகல். ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனாலே வந்து எப்படின்னா, ஈவன் ஒரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா, என்னுடைய கம்பெனி ஓகே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு 100 இடத்துல ஃபண்டிங் அப்படிங்கிற அந்த கள்ளத்துக்கு போடுவாங்க. ஓகே, ஆனா அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது மேபி 5 பிளேசஸ்ல இருந்தா வரும். வரக்கூடிய ரிட்டர்ன் ஹெவி ரிட்டர்னா இருக்கும். ஓகே, பட் எல்லா ரிசர்ச்லயுமே வந்து தே லேர்ன் இட். ஓகே, இதுலயும் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்னு அகாடமிக் ரிசர்ச்சும் பண்றது, இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும் பண்றது. ஓகே, அகாடமிக் ரிசர்ச் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா பண்ணுவாங்க. யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு ரொம்ப பெருசா லைஃப்ல ப்ரொஜெக்ட் பண்ண தேவையில்லை. பட் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ரிசர்ச். ஓகே, பட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் ரிசர்ச் முடிச்சு ஒரு அவுட்கம் வந்துட்டு அப்படின்னா நாளைக்கு இமீடியட்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வி கான்ட் பெயிண்ட் இட் லைக் ஒரே பெயிண்ட் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ண முடியாது. கேட்டிங்கன்னா இந்தியாவில் பெஸ்டா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் பெஸ்ட் ரிசர்ச் அப்படின்னா ஐ கேன் கன்சிடர் தட் ஐஐடிஸ் அண்ட் ஐஏஎஸ்சி அண்ட் அதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, இன்ஜினியரிங் சொல்றேன். இன்னொரு கொஸ்டின், ஒரு ஆள் முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கெட் இன் மெட்ரிக் ஸ்கூல் இட் இஸ் ஓகே ஃபார் ஐஐடி. ரிப்பீட் பண்ணுங்க ஒரு தடவை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கெட் இன் மெட்ரிக் ஸ்கூல் இட்ஸ் ஓகே ஃபார் ஐஐடி. ஐ மீன் லைக் +1 +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கெட் இன் மெட்ரிக் ஸ்கூல் இட் இஸ் ஓகே ஃபார் ஐஐடி. ஒரு பிரதர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காரு. அவரு மெட்ரிக் ஸ்கூல்னா மெட்ரிக் ஸ்கூல்னா எனக்கு மீன் ஆகலையே.
மெட்ரிகுலேஷன் புரியலையே. எஸ் அதான் கரெக்ட் 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 ஐ மீன் நீங்க சொன்னது மெட்ரிகுலேஷன்ல நான் என்ன ஐ மீன் லைக் மெட்ரிகுலேஷன்ல நான் என்ன ஐ மீன் லைக் எனக்கு வந்து மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தா தான் நான் வந்து ஐஐடி போக முடியுமா, இல்ல மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா ஐஐடி போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும். ஏன்னா வந்து அந்த எக்ஸாம்ஸே வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான், ஜேஇ மெயின்ஸும் ஜேஇ அட்வான்ஸும். ஸோ அதனால அது இருக்கணும். பயாலஜி படிச்சாலும் கிடைக்கும், நமக்கு அது நம்ம எக்ஸாம் எழுதலாம். அண்ட் சயின்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அண்ட் இந்த வருஷம் நம்ம ரீசெண்டாக ஹியர் பண்ணக்கூடிய நியூஸஸ் வந்து ஈவன் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு தாட் ஐ மீன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அதனுடைய சேஞ்சஸ் என்னன்னு தெரியல. பட் யா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐ மீன் கிளாஸ்ல வந்து அந்த பிரான்ச் எடுத்தா கூட ஐஐடிஸ்க்கு போகலாம். ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு கேள்வி பலமுறை ஒரு நண்பர் which college கேட்டிருக்காரு. is best for அதாவது ஓகே 8 years 8 அதுவா இயர்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது வேற okay ஏதாவது is it பாத் possible to இருக்கா? join IIT? Okay, fine. So 8 years experience in software engineering, is it possible to join IIT and how, which is there any way since I'm a techie அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yeah, IITs பொறுத்த வரைக்கும் there are multiple ways, IITs and IIScs and similarly other institutes, national institutes வந்து போகக்கூடிய வழிகள் வந்து அதிகமா இருக்குது. ஈவன் பிட்ஸுக்கு கூட போகக்கூடியது. ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக கூட என்ரோல் பண்ணி படிக்கலாம். பட் ஆனால் ஐஐடிஸ்ல அந்த ஆப்ஷன் மாஸ்டர் டிகிரிக்கு இல்லை, பிஹெச்டிக்கு இருக்குது. ஓகே, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ மீன் லைக் நீங்க டீச்சிங் சைட்ல இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போகலாம். டெக்கியா இருக்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டர்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அது மூலமா போகலாம். அது இல்லாம இன்ஷால்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் டைமா நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம். ஓகே, இட் ரிக்வயர்ஸ் அ சாக்ரிஃபைஸ், பேஷன்ஸ். பட் டெஃபினட்டா கல்வி வந்து எப்பவுமே ஒரு நல்ல கல்விங்கிறது வந்து கல்வி தான், அது பயனுள்ளதா தான் இருக்கும். ஸோ அதனால இன்ஷால்லா ஜாயின் பண்ணி டெஃபினட்டா ஐஐடியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இட் இஸ் பாசிபிள். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் டிகிரி போறதுக்கு. பட் யூ ஹாவ் டு கிளியர் த எக்ஸாமினேஷன்ஸ். ஃபுல் டைமா போகணும் அப்படின்னா கேட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி போகணும். அண்ட் நீங்க ஃபர்தர் அவங்க என்ன படிக்க விரும்புறாங்கன்னு வந்து பொறுத்து கேட் முடிச்சிட்டும் நல்ல பேச்சுலர்ஸ் நல்ல சிஜிபி இருந்துச்சுன்னா they can also directly go to direct PhD. ரைட், அந்த ஆப்ஷன் கூட இருக்கு. எஸ், இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டர் அண்ட் பிஹெச்டி சேர்ந்தாப்லேயே படிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அவர் சொன்ன டைரக்ட் பிஹெச்டி பண்ணலாம். அண்ட் மாஸ்டர் டிகிரி மட்டும் பண்ணனாலும் மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். ஓகே, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கோப், அல்லாஹு அக்பர், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஐ மீன் நான் சொன்ன மாதிரி இது அதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. எந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா வந்து ஒரு 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 ஃபேஷனேட்டிங் தான் நான் சொல்றேன். இட்ஸ் நாட் சம்திங் லைக் என்ன சொல்றது, அது பெரிய விஷயம் நினைக்க வேண்டாம். நான் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி முடிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு சைட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது நான் வந்து ஒரு பயோமெடிக்கல் ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து சென்ஸ் பண்ண முடியுமா? ஓகே, இன்கேஸ் இந்த ஹார்ட்டினுடைய வால்வ்ஸ்ல அந்த ஹார்ட்டினுடைய பிளட் வெசல்ஸ் சொல்லுவாங்க, அதுலலாம் பிளாக்கேஜ் இருக்கிறது தான் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதுக்குண்டான ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணலாம். ஏன்னா அதுக்கு எனக்கு அந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ங்கிற ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கலாம். அந்த ஃபீல்டில் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால அது ரிலேட்டட் ரிசர்ச் வச்சு பார்த்தேன். படிக்கும்போது அது பார்க்கும்போது நான் பர்டிகுலரா நிறைய டாக்டர்ஸ்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க இட்ஸ் அ ஹார்ட் டைம் நவ். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, இந்தியால மட்டும் 10 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. யூஎஸ்ல மட்டும் 10 லட்சம் பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படின்னா உலகத்துல எத்தனை பேருக்கு வருது? ஸோ இந்த மாதிரியான ஹார்ட் டிசீஸ் நிறைய பேர் நம்மலாம் வந்து இஞ்சி தண்ணி குடிச்சியே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம். ஐ மீன் இட்ஸ் நாட் தட் சொல்யூஷன்ஸ், பட் தட்ஸ் வாட் வி டூ. ஓகே, இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட்ங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடி ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே எவால்வ் ஆகி டிஃப்ரெண்ட் ஸ்கேன்ஸா மாச்சு. த்ரெட்மில்லு, ஓகே, இசிஜி வந்துச்சு, ட்ரெட்மில் டெஸ்ட் வந்துச்சு, சிடி ஸ்கேன் வந்துச்சு, எம்ஆர்ஐ வந்துச்சு, டிஃப்ரெண்ட் லெவல்ல போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பயோமெடிக்கல்ல படிக்கிற பசங்க வந்து இப்போ வரக்கூடியது வந்து என்னன்னா டேட்டா சயின்சஸ். லைக் ஒரு முன்னாடி வந்து ஒரு 10,000 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இந்தந்த அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான அவங்க வந்து பிசியாலஜி இருக்குது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ புதுசா ஒருத்தன் 11,001 வரவனுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி டேட்டா மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கு. பயோமெடிக்கல்ல அவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது. பட் எகெயின் பயோமெடிக்கல் இந்த மாதிரி பர்டிகுலரா லேபிள் பண்ண மாட்டேன். படிக்கிறத ரொம்ப பேஷனேட்டா படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, yeah, so I have passed 10 and entering 11. ஏதாவது டைம் லிமிட் பண்ணலாமா? உங்களுக்கு டைம் நம்ம yeah, ரொம்ப reach ஆகுது. ஆர்வமா பட் அதிகமா பேசுறதுனால questions கணக்கு தெரியல. மேபி further 10 minutes we can give actually. 6:30 நம்ம இந்தியால வந்து நோன்பு திறப்பு இல்லையா, இஃப்தார். சரி இன்ஷா அல்லாஹ். மேபி So, another என்னன்னு
நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நான் ட்ரை டு ஆன்சர் தட் கொஸ்டின்ஸ். பட் நம்ம முடியாது அப்படின்னா இன்ஷால்லா நம்ம மேக்ஸிமம் வி கேன் பண்ணலாம். கோ அப் டு 6:20 இன்ஷா அல்லாஹ். சரி, ரைட். So, ஐ ஹேவ் பாஸ்ட் 10 அதுக்கிடையில அண்ட் யாரும் ஹேண்ட் என்டரிங். ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா we can நம்ம ஆமா, அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆப்ஷன். எனக்கு யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. Okay, right. சாட்லயே I have போட்டுட்டு passed இருக்காங்க. 10 and entering 11. Where did you get training to clear IIT exams, and can you suggest me, and where do I get that coaching? JEE coaching. JEE coaching இப்போ லைக் கோவிட் ஆன்லைன் இந்த ரெண்டுனுடைய சினாரியோல நீங்க இன்டர்நெட் ஆப் ஓபன் பண்ணா உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஐலண்ட்ல இருந்து ஆகாஷ்ல இருந்து எல்லாருமே வந்து தே ஹவ் கம் அப் லைக் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால கோச்சிங்ஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அதை பொறுத்து நீங்க அந்த எய்தர் சென்டர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னா சென்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணி கோச்சிங் படிக்கலாம். ஸ்கூல்ஸ்லயும் வந்து இன்டெகிரேட்டட் கோச்சிங்கிற அந்த என்விரான்மெண்ட்டையும் கொண்டு வராங்க. ஐ மீன் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா 11 மாசத்துக்கு அவங்க அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும். 1 மந்த் மட்டும் இல்லாட்டி ஸ்லைட்லி மோர் தென் 1 மந்த் மட்டும் இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸுக்கு வந்து என்சிஆர்டி அந்த சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த மாதிரியான இன்டெகிரேட்டட் கோச்சிங் வந்து ஸ்கூலினுடைய எய்தர் அவுட் சைடு என்விரான்மெண்ட்லயோ இல்லை ஸ்கூலினுடைய என்விரான்மெண்ட்லயோ அந்த மாதிரி நடக்குது. இன்கேஸ் நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் பர்டிகுலரா வேணும் அப்படின்னா நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அண்ட் எய்தர் நீங்க மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்கலாம், இல்லாட்டி இல்லை எனக்கு வந்து கான்செப்டை வந்து ஒரு ஆள் டீச் பண்ணாதான் என்னால் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும்னா யூ கேன் என்ரோல் ஃபார் தட் கோர்சஸ். ஓகே, ஸோ அதுலேயும் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஐ மீன் டெய்லி வந்து ஈவினிங் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இருக்குது, இல்லை ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது, இல்லாட்டி கிராஷ் கோர்சஸ் இருக்குது, வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ யூ கேன் enroll to any one of it. Okay, how to make preparations for IIT JAM exam? Yeah. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி படித்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எக்ஸாமையும் நான் வந்து ஜாம் எக்ஸாமையும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டேன். அண்ட் கேட் எக்ஸாம்ஸுக்கு என்னுடைய பர்சனல் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வாஸ்ட் சிலபஸ் அது மட்டும்தான். ஓகே, இந்த 2 எக்ஸாம்ஸுக்கும் ஈவன் ஐஐடியினுடைய எல்லா எக்ஸாமே வாஸ்ட் சிலபஸ் தான். அந்த சிலபஸுக்கு வந்து நம்ம படிக்கும் போதே அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட் டைமில் படிக்கும்போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஐ மீன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டைம்லையோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காலேஜ் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோமோ, செமஸ்டருக்கு படிக்கிறோமோ இல்லாட்டினா கிளாஸ் 11 12 படிக்கிறோமோ, படிக்கும் போதே நீங்க சைட் பை சைடு இந்த ஜாமனுடைய சிலபஸ், அந்த லாஸ்ட் இயர்ஸ்னோட செட் ஆஃப் இயர்ஸ்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன மாதிரியான கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ணி 1 to 1 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஏன்னா என்னுடைய இது நான் வந்து கேட்டுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தேர்ட் செமஸ்டர்ஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கிட்டு நான் அதே தேர்ட் செமஸ்டர்ஸ் என்னென்ன சிலபஸ் வந்து கேட்டுனுடைய சிலபஸ்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு, கேட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஏன்னா நம்ம பெருசா ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியாது காலேஜினுடைய என்விரான்மெண்ட்ல, ஸ்கூலினுடைய என்விரான்மெண்ட்ல. ஏன்னா அவங்களுக்குன்னு சர்டன் ஃபோக்கஸ் இருக்குது. எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண வைக்கணும், எல்லாத்தையும் நல்ல குட் மார்க்ஸ் வந்து ஸ்டேட் லெவல்ல வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுங்கிறது வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு உண்டான தேவைப்படும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க லைக் லாட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸையும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம தான் வந்து அந்த அந்த டிஃப்ரென்சஸை வந்து லேர்ன் பண்ணணும். ஓகே, ஜாமா இருக்கலாம், கேட்டா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஐஐடி ஜேஇ மெயினா இருக்கலாம். ஓகே, இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் இன்ஷால்லா நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த லேர்னிங் கான்செப்சுவலா நான் என்னத்தை லேர்ன் பண்ணணும். ஓகே, நான் காலேஜில் நடத்தது எனக்கு போதாது, அவங்க நடத்தின கான்செப்ட் வந்து கிளியர் இல்லை, நான் போய் லைப்ரரியில் புக் எடுத்து படிக்கணும், நான் போய் மெட்டீரியல்ஸ் எடுத்து படிக்கணும், சால்வ்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம அந்த கான்செப்சுவலாக மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம ஃபர்தராக லேர்ன் பண்ண முடியும். ஸோ நான் அது வந்து இன்ஷால்லா ஒரு காமன் அட்வைஸாட்டு எனக்கு தெரிஞ்ச அட்வைஸாக சஜஷன் நான் சொல்கிறேன். சிலபஸை எடுங்க, நீங்கள் படிக்கும் போது அதோட எந்த அளவுக்கு கோரிலேட் ஆயிருக்கு உங்க சப்ஜெக்ட்ஸோட, செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸோட கோரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. என்ன எக்ஸ்ட்ராவா நீங்க லேர்ன் பண்ணணுங்கிறத பாருங்க. இன்ஷால்லா நீங்க பண்ணுங்க. அண்ட் ஹவு டு கெட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐஐடிஸ் ஃபார் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஜென்ரலா சொல்லணும், இன்டர்ன்ஷிப் ஐஐடி நீங்க வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க, இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா there are n number of ways you can do that internships. Okay, there are slight restrictions இருக்குது இப்போ கோவிட் டைம்ல. அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸும் வந்து சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம், இல்லை தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜென்ரலா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணனா இந்தியன் அகாடமி சயின்சஸ்ன்னு சொல்லி இருக்குது, ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியன் அகாடமி சயின்ஸ் நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டின்னு நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் என்டிட்டி என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ஃபேக்கல்டிஸுக்கு கீழே 2 months இன்டர்ன்ஷிப், சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களே ரெஸ்யூமை வந்து இன்வைட் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெஸ்யூமையை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு அவங்களே வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வித் ஃபுல்
கவரேஜ். உங்களுக்கு வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் வந்து மீல் அண்ட் ஸ்டே எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுவாங்க. இது ஒன் வே ஆஃப் கோயிங் இன்டு இன்டர்ன்ஷிப் இன்டு ஐஐடி. அது போக உங்களுக்கு டேமா இன்டர்ன்ஷிப் வேணும், உங்களுக்கு சம் குவாலிட்டிஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஏரியால நான் வந்து பண்ண எனக்கு வந்து ஆசையா இருக்குது, எனக்கு அதுக்கு உண்டான நான் சப்ஜெக்ட்ஸ் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், அடிஷ்னலா நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து எந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆசைப்படுறீங்களோ அந்த இன்ஸ்டியூட்ஸ்னுடைய ஃபேக்கல்டிஸ்னுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. ஃபேக்கல்டிஸ்னுடைய ப்ரொஃபைல்ல என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஏரியால ஜேர்னல் போட்டிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. யூ கிரியேட் அ ரெஸ்யூமே. ஓகே, நாட் ஓன்லி ரெஸ்யூமே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஓகே, எனக்கு ஏன் உங்க கீழே இன்டர்ன்ஷிப் பண்ணணுங்கிற ஆசை இருக்குங்கிற மாதிரி ஒரு பேஜுக்கு எழுதுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ், அகாடமிக்கா நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ், ஏதாவது லிட்டில் பிட் ரிசர்ச் பண்ணீங்கன்னா அந்த லிட்டில் பிட் ரிசர்ச், யாராவது உங்களுக்கு வந்து உங்களுடைய காலேஜ் லெவல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேக்கல்டி, இதோட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எய்தர் மெயில் ஆர் அவங்களுடைய ஃபோன் கால்ஸ் இருக்கும், ஃபோன் கால். இஃப் பாசிபிள் நியர்பை இன்ஸ்டியூட்ஸா இருந்ததுன்னா இன்ஸ்டியூட்ஸை விசிட் பண்ணி அந்த ப்ரொஃபசர்ஸை மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஹிட் பண்ணி இன்டர்ன்ஷிப் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ல நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொஃபசர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஓகே, நிறைய ரெப்புடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். How reservation would சாரி be டு இன்டரப்ட். helpful for our சிமிலர் community. கொஸ்டின் ஒன் Yeah, பிரதர் yeah. கேட்டிருக்காரு, பிரதர் நிசார். ஸோ அவங்க Okay. எம்ஐடியில் முடிச்சுட்டு இப்போ ஐஐடிஸில் வந்து ஜேஆர்எஃப்க்கு இல்லை ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ Okay. யூசுஃப் அண்ணா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அவங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் ஆஃப் மோட்டிவேஷன் லெட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரொஃபஸர்ஸை இமெயில் பண்ணுங்க. எதுவும் ஓப்பன் பொசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்லை பர்சனலாக நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸை நீங்கள் மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கள பர்சனல் அப்பாயின்மெண்ட் கேட்டு எதுவும் வேகன்சிஸ் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த வே ஆக்சுவலி. ரைட். அண்ட் நீங்க ஜேஆர்எஃப்க்குன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் வந்து தே அட்வர்டைஸ் இட். ஓகே, எவ்ரி இயர் வந்து அந்தந்த பொசிஷன்ஸ் வரும்போது அவங்க அந்தந்த அதனுடைய போர்ட்டல்ஸ்ல இல்லை பிளாட்ஃபார்ம்ல, ஐ மீன் ஐஐடி வெப்சைட்ஸ்ல, அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல டெஃபினட்டா அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம சம்டைம்ஸ் பப்ளிக்காவும் வரும். பட் பெஸ்ட் சொல்ற மாதிரி அப்ரோச் பண்ணா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரைட். ரிசர்வேஷன்ஸ் ஐஐடிஸ்ல பார்க்கும்போது எஸ், ரிசர்வேஷன்ஸ்ல நிறைய கேட்டகரி இருக்குது ஐஐடிஸ்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, கம்யூனிட்டிக்குன்னு பார்க்கும்போது ஐ மீன் நம்ம ஓபிசிலையும் வரலாம். ஓபிசிலையும் வந்து 2 லெவல் இருக்கு, கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர்ஸ்னு இருக்குது. அதுல வந்து இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி அண்ட் அதர் ரிசர்வேஷன்ஸ், எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருக்குது. அது இல்லாம நான் கிரீமி லேயர்ஸ்ங்கிறது 2 கேட்டகரி. ஐ மீன் நம்ம எந்த கம்யூனிட்டிலையும் இருக்கலாம். பட் எக்கானமிக்கலா நம்ம சவுண்டா இருக்கமா, எக்கானமிக்கலா வீக்கரா இருக்கமா, அதே மாதிரி அதை வந்து எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் சொல்லி இடபிள்யூஎஸ் சொல்லி வச்சிருக்காங்க. அது போக உமன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட் அலோகேட். ஓகே, அந்த அந்த ஒவ்வொரு ரிசர்வேஷன்லயும் கூட அதுல சர்டன் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்ட் ஃபார் த உமன், அந்த மாதிரியான இது வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பெஸ்ட் சொல்லணும் அப்படின்னா 100 மார்க்ஸுக்கு 50 மார்க்ஸ் எடுங்க, இன்ஷால்லா அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கிராக் தட். ஓகே, அதுதான் வந்து. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் நான் ஜஸ்ட் எம்பசைஸ் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் எம்பசைஸ் பண்றேன். ஓகே, ஐ மீன் கஷ்டப்பட்டு ஐ மீன் நிறைய லேர்ன் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அங்கேயும் வந்து டெஃபினட்டா ஷைன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இப்போ உங்க ஸ்கூல்ல நீங்க 60 பேருக்கு இடையில காம்படிஷன் பார்த்திருப்பீங்க. ஓகே, அண்ட் ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல டாப் 60 கேண்டிடேட்ஸோட ஒரு ஐஐடில இருந்து போட்டி போடணும் அப்படின்னா அந்த டஃப்னஸ் நம்மள்ட்ட வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா we will crack that. ஓகே, யூஸ் பண்ண 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேபி we can let them talk. Last 2 minutes maybe. Okay, and before that I will just one thing I would like to say, like ஏதாவது questions miss பண்ணியிருந்தா சாரி. இன்ஷால்லா we will either நம்ம கவர் பண்ண பார்க்குறோம், இல்லாட்டினா இன்ஷால்லா ஏதாவது ஒரு மோட்ல நீங்க கான்டாக்ட் பண்ணா டெஃபினட்டா ஆன்சர் பண்றோம். யூசுப் அண்ணா நம்மளோட மெயில் ஐடி திரும்ப சரி, ஷேர் பண்ணுங்க. ஓகே, Galaxy A21 please unmute and talk. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. ஆனா நம்ம இப்போ ஐஐடிஸ்ல எல்லாம் பார்த்தா நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் அந்த ரிசர்ச் எல்லாமே பிராக்டிக்கலா மாறுதா? பேட்டன்ட் வாங்கி ரிசர்ச் பிராக்டிக்கலா யூஸ் பண்றோம்னா அது வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அது எந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகுறோம்? இப்ப நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மெட்டீரியல் சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா நம்ம அதுக்கு எப்படி படிக்கணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும்? அதான் சந்தேகம். நீங்க ஐஐடி லெவல்ல கேக்குறீங்க, உள்ள போனதுக்கு அப்புறம் கேக்குறீங்க இல்லையா? கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஐ மீன் ஐஐடில பண்ணக்கூடிய ரிசர்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா, இல்ல ஜென்ரலா ரிசர்ச்னு கேக்குறீங்களா?
ஆனா நான் ஜென்ரலா கேக்குறேன். நான் இப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, நான் ஒரு ஜென்ரல் தாட் சொல்றேன். ஓகே, ஃபைன். ஸோ இதுவும் எகெயின் லைக் எல்லாமே வந்து தட்ஸ் அ பெஸ்ட் ஆன்சர் நீங்க எடுக்காதீங்க. இன்ஷால்லா உங்க ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஐ மீன் அக்செப்ட் பண்ணலாம், டினை பண்ணலாம். எனிவே என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்த ரிசர்ச்சர்ஸ் ஆஸ்பெக்ட்ல நான் பார்க்கும்போது ரிசர்ச்ல 2 வகையான ரிசர்ச் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அகாடமிக் ரிசர்ச் அண்ட் அனதர் இஸ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஐ மீன் அது ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிசர்ச்சா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஒரு கான்செப்ட் டெவலப்மெண்ட், தியரி டெவலப்மெண்ட்டா இருக்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இந்த ரிசர்ச்சை நான் டெவலப் பண்ணும்போது என்னுடைய கஸ்டமர் யார்? ஓகே, அந்த கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை வாங்கிட்டு நான் அந்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா I will create a, I mean, this is what happening like ஒரு MNC கம்பெனிஸ்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து விங்க் வச்சிருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்து நீ ரிசர்ச் பண்ணிட்டு வைப்பான்னு சொல்றது கிடையாது. அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இதுதான் ரிசர்ச், இதுதான் டைம் லைனு, எனக்கு இந்த அவுட்புட் வேணும், எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோ சாஃப்ட்வேர்ஸோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நீ கொண்டு வரக்கூடிய சாஃப்ட்வேரோ மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு அட்வான்ஸ் கான்செப்டோ இட் ஹேஸ் டு எக்ஸல் இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். டைம்ல, காஸ்ட்ல, குவாலிட்டியில, ரோபஸ்ட்னஸ்ல, அக்யூரசியில, ப்ரிசிஷன்ல இதெல்லாம் வந்து இது பெஸ்டா இருக்கணும், இந்த லெவலை வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னா அதை அப்ஜெக்டிவா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இதுல ஒர்க் பண்ணும்போது லிட்ரேச்சர் சர்வே பண்றோம், ஆல்ரெடி மார்க்கெட்ல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கு, அவங்களுடைய சக்சஸ் என்ன, அவங்களுடைய ஃபெயிலியர் என்ன, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது நம்ம லேர்ன் பண்ண முடியுமா, ஸோ அதுல ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, இப்படிலாம் யோசிச்சு பண்ணும்போது இன்ஷால்லா அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ரிசர்ச்சா வரலாம், அல்லது அந்த ரிசர்ச்ல இருந்து அது சக்சஸோ ஃபெயிலியரோ வி கேன் லேர்ன் லாட் அண்ட் லாட். அது வந்து இன்னொரு வகைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியன் அகாடமிக் சயின்ஸ்ல நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்னு சொன்னீங்களா, என்னென்ன எலிஜிபிலிட்டி உண்டு? இந்தியன் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ் IAS நீங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. பார்க்கும்போது எனக்கு டெஃபினெட்லி தெரியல, தேர்ட் இயர் நினைக்கிறேன், தேர்ட் இயர் இருக்கணுங்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் தேர்ட் இயர் இருக்கணுமாங்கிறது தெரியல. அது செகண்ட் இயர்லயும் போலாமான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் இயர் படிக்கிற பசங்க வந்து இதே மாதிரி அந்த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் ஓகே அந்த பட் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏர்லியரே வந்துடும், இந்த இயர்னுடைய லாஸ்ட்லேயே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்யூமே கேட்பாங்க, உங்களுடைய ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, நீங்க படிச்ச நாலேஜ் ஐ மீன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு 1000 அப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனா இன்டர்ன்ஷிப்புங்கிறது ப்ராபப்ளி 100 ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அந்த 100க்குள்ள வரதுக்கு ஸ்டஃப்பான ரெஸ்யூமேவான் செக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸை எழுதணும், என்ன இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போறீங்கன்னு எழுதணும், எந்த ப்ரொஃபஸர் கீழே நீங்க பண்ண போறேன்னு எழுதணும், ஏதாவது முன்னாடி பண்ணிருக்கீங்களான்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இப்போ உங்களுடைய இன்ஜினியரிங்ல என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, கிரேட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லணும். ஸோ ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய அகாடமிக் ரெக்கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குமா தெரியல, ப்ராபப்ளி இருக்கலாம். இன்டர்வியூவை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த IITல இந்த ப்ரொஃபஸர் கீழே போய் நீ 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு எல்லா இதுவும் ப்ரொவிஷன்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் ஜஸ்ட் லைக் IIT ஆர் USA பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் சஜஸ் லைக் ஹார்வர்டு இல்லை MIT இந்த ரெண்டுல வந்து எதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே இதுல 2 வகையில இருக்குது. ஒன்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறேன், நீங்க ஆசைப்படுறீங்க, MIT யூஎஸ்னுடைய MIT போவீங்க இல்லை ஹார்வர்ட் போவீங்க அப்படின்னா இந்தியால இருந்து மேபி 10 பேர் தான் எடுப்பாங்க. ஓகே, டு த மேக்ஸ். அப்படிங்கும்போது அந்த 10 பேருக்குள்ள நம்ம நினைச்சுக்கணும் ஒரு ஆளா வரணும் அப்படின்னா அது எவ்வளவு டஃப்னு பாருங்க. IITல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரேங்க்குள்ள வந்து IITல கிடைக்கலாம், அது இருக்கு. ஸோ ஐ மீன் ஆனா இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா USA படிக்கணுங்கிறது அது வந்து இட்ஸ் இல்ல அகாடமிக் IIT JEE IIT மெயின் அந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, யூஎஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஒலிம்பியாட்ல நான் இப்படி பண்ணியிருக்கேன், எனக்குன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது, எனக்குன்னு அகாடமிக்கா இவ்வளவு எக்ஸலன்ஸ் இருக்குது, எனக்குன்னு இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நாலேஜ் இருக்குது, நான் வந்து லைஃப்ல ஐ மீன் என்னுடைய ஸ்கூல்ஸ்ல இருந்தே நான் இப்படி எக்ஸல் ஆகி வந்தேன்னு நிறைய மெரிட்ஸை நீங்க வந்து காமிச்சாதான். ஏன்னா வேர்ல்ட் லெவல் காம்படிஷன்ஸ். ஓகே, பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அங்கங்க போய் படிக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும், பட் லெவல் ஆஃப் காம்படிஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் காம்படிஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ JEE மெயின் JEE அட்வான்ஸுங்கிறது 2 எக்ஸாம்ஸ், அதுக்கு உண்டான +1 +2 கரிக்குலத்தை வச்சு நீங்க எழுதலாம். பட் யூஎஸ்னுடைய இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான எவாலுவேஷன் ப்ராசஸே வேற. அந்த எவாலுவேஷன் ப்ராசஸுக்கு நீங்க ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உங்களை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்.
இன்னொரு யூஸ் பண்ண Assalamu alaikum. லாஸ்ட் 4 minutes actually. So Assalamu alaikum. நமக்கு ரொம்ப வலைக்கம் சலாம். சொல்லுங்க. Brother Yusuf, I am Khalil Ahmed, brother of Okay. Dr. Rifa Shaukat Ali. ஓகே. மாஷா அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. Nice சூப்பர். meeting. We're running short of Nice time. meeting. We can reduce more. Okay. Yeah, sure. Only one question. My son has repeatedly asking the questions. What about the astrophysics opportunities and the entrance examinations? But you have Right. not replied on the Yeah, no. IASC. Sorry, I He's missed doing out that. 10th standard. Okay. Right. He's doing 10th standard. He has finished Okay. completed enter into the 11th standard in CBSE course. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. He's சோ very ரெண்டு much வகையில interested. He's ஓகே. very much அல்ஹம்துலில்லாஹ். interested in astrophysics, especially in IASC, Bangalore or Trivandrum. Okay. ரைட். சோ Please, time யா, permits, guide me. Otherwise, we contact you. டெஃபினெட்லி. ஸோ இன்ஷால்லா நீங்க வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இதுல வந்து தெரியல, ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணதுக்காண்டி நான் சொல்றேன். ஏரோ ஸ்பேஸ்ல வந்து 3 வகையான ஃபீல்டு இருக்குது. ஒன்னு ஏரோ ஸ்பேஸ் இன்ஜினியரிங், ரெண்டாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மூணாவது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஓகே, விண்வெளியினுடைய பிசிக்ஸ் சம்பந்தமான ஆராய்ச்சி. ஸோ ஐஏஎஸ்சி பெங்களூர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஏரோ ஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சம் லெவல் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆனா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இல்லை. பட் பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சொல்லி இருக்குது. ஓகே, ஐஏஏ சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு உள்ள போகணும் அப்படின்னா ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்கோரை பொறுத்து தான் பேச்சுலர் டிகிரி இன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் போறதாலும் தான். இல்ல பையனுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபிளைட் சம்பந்தமான படிப்பு இருக்குது, அதோட வந்து ஸ்பேஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸும் வரும், பட் ரொம்ப எக்ஸாஸ்டிவா கவர் ஆகாது. அதே மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ். பட் ஏரோ ஸ்பேஸ்னா அதுக்கு நிறைய ஐஐடிஸ் கூட இருக்குது. ஐஐடி கான்பூர் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான ஐஐடி பாம்பே இருக்குது, இந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் கூட படிக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எகெயின் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர்ல இருக்கு. இன்ஷால்லா நீங்க வந்து செக் பண்ண சொல்லுங்க. சிமிலர்லி நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஐஏஎஸ்டியும் வந்து பார்க்கலாம். அண்ட் ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் ரெண்டையும் இன்ஷால்லா கொஞ்சம் சாலிடா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. இன்ஷால்லா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னா. ஓகே. நம்ம only 2 minutes தான் லெஃப்ட் இஃப்தார் இருக்கும். சரி அல்ஹம்துலில்லாஹ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் பிரதர் ட்ரெயின் மட்டும் இத கான்டாக்ட் பண்ண சொல்லிக்கலாமே. யா, கண்டிப்பா. தேங்க்ஸ் a lot பிரதர் யூசுப். உண்மையிலேயே கிரேட் மோட்டிவேஷன். தேங்க்ஸ் a lot. alhamdulillah. Okay. And yeah, thank you so much for all the participations. And if you have any questions not answered, please contact us later via email or through MOA, our Facebook page, or some other means. Inshallah, we'll be happy to clarify your questions. Inshallah. Yeah? Alhamdulillah. Okay. Inshallah. So please Yeah. make dua for